வணக்கம். இது திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் புலிகேசி. நம்ம கூட சோனாப்பனா இணைஞ்சிருக்கார். வணக்கம் சோனாப்பா. வணக்கம் அண்ணா, வணக்கம். இப்ப ரீசென்ட்டா ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன்டா. போன எபிசோடு தான் நம்ம வந்து இந்த மகாபாரத, ராமாயணத்தம் இத பத்தி இந்த பக்தி படங்கள்லாம் பேசும்போது, இதுவே வந்து ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாரி பண்ணலாம். இப்ப இருந்தா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்ல. கரெக்ட்டா ம். இப்போ தான் கேள்விப்படுறேன் நானு. அந்த நரசிம்மான்னு ஒரு படம் வந்து அனிமேட்டட் மூவி வந்து நல்லா போச்சுல்ல. ஆமா. அத ம். பேஸ் பண்ணி அப்படியே மகா அவதார் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ன்னு ஒண்ணு பண்ண போறாங்களாமா. இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இப்ப ரீசென்ட்டா பார்த்தோம்னா, எல்லா இது வந்துச்சுனாலும் ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ். மதராசி படம் வரும்போது, அந்த மதராசில ஒரு சின்ன ட்ரெய்லர்ல வந்து அ ம். தமிழ்நாட்டுக்குள்ள போறது அவ்வளோ ஈஸி இல்ல சிராக் அப்படின்னு சொல்லுவாங்க. சிராக்ன்றது வந்து கத்தி படத்துல வில்லனோட பேருன்னு வச்சு, இது என்ன இது முருகதாஸ் சினிமேட்டிக் யூனிவர்ஸா? இல்ல துப்பாக்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. எப்போதுலருந்து ஆமா. இந்த அதுல டயலாக் வேற சினிமேட்டிக் இருக்குங்க. யூனிவர்ஸ் ம். டயலாகும் அந்த மாரி துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் நான் தான்டா வில்லன்லாம் வரும். அ அதாவது துப்பாக்கி படத்துல வந்து துப்பாக்கி படத்துல வில்லன் இவன். ஆனா அவன் செத்துட்டான். ம். ஆனா ரொம்ப நல்ல சூப்பர் டயலாக் இது. ம். என்ன பிளேஸ்மென்ட் அந்த அளவுக்கு சரியில்ல. அது வந்து மாஸா வந்திருக்க வேண்டியது. அதாவது இந்த ட்ரெய்லர் கட் பண்ணி போட்டது சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஆனா அவங்க கதையில எழுதுனதுல அதான். வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்காது. இந்த விஷயம் கபாலிக்கு நடந்துச்சு. அவன் ட்ரெய்லர் கட் ம். பண்ணி போட்டத வச்சு ஏதோ ஒரு பயங்கரமான ஆக்ஷன் கேங்ஸ்டர் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டான் எக்ஸ்பெக்டேஷன். அது ஆக்சுவலி ஒரு டிராமா. அது ஒரு அ ஃபேமிலி டிராமா மெயின் எல்லாமே ஒரு இருக்கும். ஃபேமிலி டிராமா. அது ஒரு மெயின் ஃபேமிலி டிராமா. ஒருத்தன் வந்து அவனுடைய ம். ஃபேமிலிய தேடி போற டிராமா அது அவ்வளவுதான். ஆமா. அந்த ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணோம். இன்னைக்கு என்ன நான் யோசிச்சேன்னா, இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கிரேஸ் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இதுல வந்து எப்படி ஒரு அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அதுல நெறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தோன்னா வந்து ட்ராபேக்ஸும் இருக்கு. இந்தியன் சினிமால வந்து இப்ப தான் நெறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஹாலிவுட்லயோ மத்த இடத்துலயும் வந்து இது கொஞ்சம் நெறையவே வந்து பரவலா இருக்க ம். ஒரு விஷயம் தான். இத பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணலாம். அப்படின்னு தோணுச்சு. போலாமா? திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. உனக்கு இந்த சினிமாட்டிக் யூனிவர்சிட்டி வந்து இதோடைய இன்ட்ரோடக்ஷன் வந்து எதுல இருந்து? ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா நம்ம இத பத்தி பேசுவோமா? ஃபர்ஸ்ட் இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னா என்னன்றது ஒரு சின்ன ஆ கரெக்ட். கிளிம்ஸ் மாரி தரலாம். ஆமா. கரெக்ட். இந்த ம். சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னா என்ன? இல்ல இப்ப நெறைய படங்கள், அப்புறம் வந்துட்டு சீரிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் ம். இ இ எல்லாமே இல்லாம, பொதுவான கதைக்களம் கொண்ட ஒரு சில படங்கள் இருக்கு. அ அதுல உள்ள கதாபாத்திரங்கள் வந்து, அதுல உள்ள கேரக்டர்ஸ் வந்து, மறுபடியும் வந்துட்டு வேற ஒரு படத்துல, வேற ஒரு இடத்துல இருக்கிற மாரியான இது வரும். இல்லன்னா வந்துட்டு ம். அந்த ஸ்டோரிக்குள்ள டிராவல் ஆற மாரி இன்னொரு படம் இருக்கும். ஸோ அந்த ம். மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது தான் வந்து ஒரு யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத வந்துட்டு இப்போ வந்து இப்போ தமிழ் சினிமால வந்துட்டு அது பரிச்சயமா வந்துட்டு இருக்கிறது 2000 இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெருசா பரிச்சயமா ஆயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே ம். தெரியும். எம்சியூ, டிசி இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லாம் வந்துட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே ம். ரிலேட் ஆகும். ஸோ அதுல ம். என்னன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்து ஒரு ஒரு நல்ல எக்கச்சக்கத்துக்கான ஒரு எக்ஸைட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த ம். படம் வந்து முடிஞ்சாலும் அந்த எண்ட் கிரெடிட்ஸ் அடுத்து வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல வந்து பாக்குறதுக்குள்ள நம்ம இன்னைக்கு பாக்குறது. ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. எண்ட் கிரெடிட்ஸ் வந்து பாத்துரணும் கண்டிப்பா. அதுல தான் வந்து வச்சிருப்பாங்க. அடுத்து என்ன இதோட கனெக்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி. அது இப்போ வந்து லோக்கா வரைக்கும் அது வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ம். என்னன்னா இது இது வந்துட்டு இன்னொரு விதமும் இருக்கு. ஃபேன் பில்டிங்ன்னு சொல்லிட்டு. ஒரு ம். படம் இல்ல இத முடிஞ்சிருச்சு. அப்படியே ஹோல்ட் பண்ணு. ஃபேன் பில்டிங் வந்து நம்ம வந்து தனியா அடுத்த இதுல பேசலாம். ஓகே. நல்ல ம். பாயிண்ட் வரலாம் நம்ம. பட் எல்லா ம். படமுமே பார்த்தோன்னா வந்து ஒரு யூனிவர்ஸ் தான். அவங்க பில்ட் ம். பண்ற ஒரு யூனிவர்ஸ் தான். இப்போ ஒரு படம் எடுத்துட்டா அதுல இருக்க அந்த புரோட்டகனைஸ்ட் அவனுடைய இருக்கிற லைஃப் ஸ்டைலோ, அது எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு யூனிவர்ஸ் தான். ஆனா, ம். இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம பார்த்த ஒரு படம், இன்னொரு படம் இருக்கு. இதுல இருக்க இதே கேரக்டர்ஸ், இதே யூனிவர்ஸ் இது 2த்துக்கும் ஷேர்டா ஒரு யூனிவர்ஸ் இருக்குன்னு வையேன்.
ம், ம். அதுதான் வந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்றது. இத சொல்லாமலேயே பார்த்தோன்னா, டாரன்டினோ வந்து சொல்லுவாரு, அவர் படம் எல்லாமே ஒரே யூனிவர்ஸ்ல நடக்கிற கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யூனிவர்ஸ் பில்டிங்ன்றது வந்து மூவிஸ்ல வர்றதுக்கு முன்னாடியே ஆ லிட்டரேச்சர்ல, காமிக்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ். ஆ எல்லாமே அந்த மார்வல், டிசி இது எல்லாமே வந்து காமிக்ஸ் பேஸ் பண்ணது தானே. ம். சூப்பர்மேன் காமிக்ஸ் தனியா இருக்கும், பேட்மேன் காமிக்ஸ் தனியா இருக்கும், இவங்க வண்டர் உமன் தனியா இருக்கும். திடீர்னு ஒரு காமிக்ஸ்ல வந்து சூப்பர்மேன் காமிக்ஸ்ல வந்து பேட்மேன் வருவாரு. அவர் ஓகே. வந்து மெட்ரோ சிட்டியா மெட்ரோபாலிஸ் அதுல இருப்பாரு. இங்க வந்து கோத்தம் சிட்டி. திடீர்னு பார்த்தோன்னா கோத்தம் சிட்டிக்கு சூப்பர்மேன் வந்திருப்பாரு. என்னன்னா, அது ஒரு பில்டிங். அது அது அப்படியே வந்து எவால்வ் ஆயி வந்தது தான் வந்து ஜஸ்டிஸ் லீக். ஸோ காமிக்ஸ்ல இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். ஆனா அது மூவிஸா வந்தப்போ எல்லாமே வந்து வேற வேற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்கிட்டே இருந்துச்சு அந்த கேரக்டர்ஸ்லாம். அதெல்லாம் அந்த பாசிபிலிட்டி இல்லாம இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்வல் வந்து ரொம்ப பயங்கரமான லாஸ்ல போயிட்டாங்க. மார்வல் காமிக்ஸ். அவங்களுடைய ம். ரிடெம்ப்ஷன் வந்து அவங்க திரும்ப அவங்களுடைய கம்பேக் ஸ்டோரி வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. எல்லா கேரக்டர்ஸையும் வித்துட்டாங்க கிட்டத்தட்ட. ஸோ அவங்க கிட்ட பெருசா எந்த கேரக்டர்ஸுமே இல்லாதப்ப தான் அவங்க அயர்ன் மேன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அயர்ன் மேன் ஸ்டார்ட் பண்ணப்போ அயர்ன் மேன் வந்து ஒரு பெரிய பயங்கரமான கேரக்டர் கிடையாது. அது ஒரு பேட்மேனோட ரிப் ஆஃப். பேட்மேன் மாரியே ஒரு பில்லியனர் அவனுக்கு பவர் இருக்கிறது. அவனா பில்ட் பண்ற சூட்ட வச்சு, அத வச்சு பண்றது. சூப்பர் பவர் அவனுக்கு தனியா இல்லாம பில்ட் பண்றதுன்றது கேரக்டர் வச்சு பண்ணது. அந்த படம் வந்து ரைட்டிங்னாலயும் சரி, ஆ ஆர்டேஜி ராபர்ட் டவுனி ஜூனியருடைய ஆக்டிங், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஆட்டிட்யூட் அது ஒரு பயங்கர எக்ஸ்பெரிமெண்டான ஒரு அட்டெம்ப்ட். ஏன்னா அந்த டைரக்டரும் வந்து பெரிய என்ன சொல்றது, ஆக்ஷன் படம்லாம் எடுத்த டைரக்டர்லாம் கிடையாது. அவர் ஒரு ஃபேமிலி மூவிஸ், சின்ன சின்ன பட்ஜெட் மூவி எடுத்த டைரக்டர் தான் அவரு. அந்த படத்துல கூட அவெஞ்சர்ஸ்லாம் கூட ஹாப்பி ஹோகனா வருவாரு அவரு. அவர்தான். அது ஹிட் ஆனதுக்கு அப்புறமா மார்வெலுக்கு ஒரு புது உத்வேகம் வந்துச்சு. அந்த அயர்ன் மேன்ல லாஸ்ட் வந்து தோரோட ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. இது வந்து ஹிட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க, அவங்க எல்லா கேரக்டரையும் திரும்ப வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்த இன்கிரெடிபிள் ஹல்க்ன்ற ஒரு படம், அந்த ஹல்கோட செகண்ட் பார்ட். அந்த ம். படம் வந்து இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல தான் வரும். அந்த படத்தோட புரொடக்ஷன் பார்த்தோன்னா வந்து யுனிவர்சல் ஸ்டுடியோஸோ இருக்கும். கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பார்ட் இருந்தப்போ அதோட இது பார்த்தீங்கன்னா பேரமவுண்ட் பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேற வேற ஸ்டுடியோஸ் கிட்ட இருந்ததெல்லாம் அவங்க திரும்ப வாங்குனாங்க. ஒண்ணு ஒண்ணா வாங்கி அது இது பில்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த யூனிவர்ஸ வந்து பில்ட் பண்ணாங்க. அவெஞ்சர்ஸ் அந்த இதுக்கு கொண்டு போறதுக்காக. ஸ்பைடர்மேன் ஏன் அங்க வரலன்னா, ஸ்பைடர்மேன் வந்து அதோட ரைட்ஸ் வந்து சோனி கிட்ட இருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் வந்து சோனி கிட்ட மட்டும் தான். இப்போ வரைக்கும் அவங்ககிட்ட தான் இருக்கு. அவங்களே என்ன பண்ணாங்க, நம்மளும் ஒரு யூனிவர்ஸ் பில்ட் பண்ணலான்னு தான் அமேசிங் ஸ்பைடர்மேன் எடுத்தாங்க. வெனம் எடுக்க போனாங்க. ஆனா வந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் வந்து அந்த அளவுக்கு போல. அதனால தான் வந்து இந்த இது சொல்லுவாங்க. கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்ல வந்து ஆ ஸ்பைடர்மேன் வந்து கொஞ்சம் தான் வருவான். அவன் ரொம்ப ஃபுல்லா வந்திருக்க வேண்டியது. பட் இந்த ரைட்ஸ் பிரச்சனை இருந்ததுனால பிளாக் பேந்தருக்கு பிரெஃபரன்ஸ் குடுத்துட்டு, கடைசி நேரத்துல தான் வந்து ஸ்பைடர்மேன் இன்க்ளூட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த எம்சியூக்கு பின்னாடி இருக்க வருது. ஆம், இதுதான் வந்து இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கிரேஸ வந்து அங்க துவக்கி வச்சது ஹாலிவுட்ல. ம். அது பின்னாடி வந்து ஒரு பெரிய விஷன் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கெவின் ஃபைஜ்ன்ற ப்ரொடியூசரோட விஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வந்து, ஆ ஒரு ஸ்டோரியும் நீ சொன்ன மாரி அது ஸ்டாண்ட் அலோன் ஃபில்மா இருக்கும். அந்த ஃபிலிம் முடியும்போது எண்ட் கிரெடிட்ஸ்லயோ, மிட் கிரெடிட்ஸ்லயோ அப்படியே கனெக்ட் பண்ணி விடுவாங்க. ம். பொறுமையா ஒரு படமா ஒருத்தருக்கு தனித்தனி படமா குடுத்து, கனெக்ட் பண்ணி, அப்புறம் கடைசியா என்ன எடுத்துட்டு வர்றது ஒரு அவெஞ்சர்ஸ் படம். அதுல வந்து எல்லாம் ஜாயின் ஆகுற மாரி. இது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஆடியன்ஸ்க்குலாம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, அவெஞ்சர்ஸ்ல கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ப்ரீக்வலோ இல்ல தனி படமோ எடுக்குறாங்க. ம். இப்ப பிளாக் ம். விடோலாம் கடைசியா தான் வந்துச்சுல்ல. ஆனா வந்து அவங்கள வந்து ஏற்கனவே அந்த கேரக்டர இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த இது ம். வந்தது வந்து டிசி ட்ரை பண்ணாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. அவங்க எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்ன்னு ட்ரை பண்ணாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, பேட்மேன் வந்து அந்த கிறிஸ்டோபர் நோலனோட படத்துங்கள்ல வந்து ரொம்ப சூப்பரா எடுத்துட்டாங்க. அது ஒரு டார்க்கான, ஒரு சீரியஸான டோனோட அந்த பேட்மேன் மூவி வந்துருச்சு. அத வந்து இவங்க ம். வந்து இது பண்ண முடியல. இந்த யூனிவர்ஸ் இதுக்குள்ள கொண்டு வரது வந்து அதுவும் மார்வல் இதோட மேட்ச் பண்றது இவங்களால பண்ண முடியாம போயிருச்சு. பட் ம். மார்வல் சூப்பரா பண்ணாங்க. அன்டில் அ பாயிண்ட் ஆஃப் எண்ட் கேம் வரைக்கும். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வரைக்கும். ம். ம். அதுக்கப்புறம் அவங்க வந்து
அப்படியே மில்கிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட். இது நான் இப்போ ஒரு மார்வல் ஃபேன்ஸ் சொல்லியே நான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா அந்த என் கேம் வரைக்குமே ப்ராப்பரா எல்லா படத்தையும் பார்த்து அவங்க எல்லா கேரக்டர்ஸையும் தெரிஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. அந்த என் கேமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா ஒருத்தவங்களா ஆட் பண்ணிட்டு வராங்க. இப்போ லாஸ்டா தண்டர் போல்ட்டா அந்த நியோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று இது பண்ணாங்க. நானே பெரிய மார்வல் ஃபேன் தான்டா, அப்புறமா தான்டா இதெல்லாம். இல்ல அதுதான் நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்த ஒரு புது புது கேரக்டர் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருந்திருக்கு. ஏன்னா சிலது வந்து சீரீஸா போட்டிருப்பாங்க, சில மூவிஸா இது ஆமா. பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சாதான் அது நீங்க வந்து அடுத்த படத்தையே உங்களுக்கு பார்க்க முடியும். சோ இந்த ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தினாலேயே வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸ் வந்து டிராப் ஆனதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. எது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சோ, சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல அந்த வேர்ல்ட் பில்டிங்ல எது ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சோ, அதுவே அவங்கள வந்து கீழ தள்றதுக்கும், அவங்களோட டவுன்ஃபாலுக்கும் காரணமா இருந்துச்சு. இதுதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போற அந்த டிராபேக்ஸ்ன்ற விஷயம். என்னன்னா, இப்போ ஒரு படம் பார்க்குறேன்னா, அந்த படத்துல வந்து ஒரு வேர்ல்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி, கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, உங்களுக்கான சேலஞ்சோ, உங்களுக்கான ப்ராப்ளம குடுத்து, அத எப்படி ஓவர் கம் பண்றாங்கன்னு நீ சொல்லுவ நீனு. இந்த வேர்ல்டு பில்ட் பண்ணி போக போக என்ன ஆகும்னா வந்து, ஆ கேரக்டர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச கேரக்டர்ஸ். ஆமா. ஓகே. இப்போ அயர்ன் மேன் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துட்ட. செகண்ட் பார்ட் எடுக்கும்போது நீ வந்து அயர்ன் மேன வந்து சொல்லணும்னு எக்ஸ்ட்ரா அவசியம் இல்ல. அவனுடைய கம்பெனிய பத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. நீ அந்த இடத்துக்கான புது இது மட்டும் பண்ண முடியும். இதே 18வது படம் போகும்போது, கிட்டத்தட்ட எல்லா கேரக்டர்ஸுமே அந்த எல்லா லேண்ட்ஸ்கேப், எல்லா இடமுமே வந்து நமக்கு தெரிஞ்சுது. இன்க்ளூடிங் வில்லன்ஸ் ஆர் அந்த சேலஞ்ச். அது போன பார்ட்லயோ இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துலயோ கூட அது வந்து வந்துருது. ஓகே. இந்த மாரி வரும்போது என்ன ஆயிடுதுன்னா வந்து, அ புதுசா பார்க்குறவங்களுக்கு சுத்தமா அது ஒட்ட மாட்டேங்குது. இன்னொன்னு தேர் இஸ் சோ மெனி திங்ஸ் டூ கேட்ச் அப் ஆன். அதுலயும் சீரிஸ் எக்கச்சக்க சீரிஸ் அவங்க சீரிஸ்ன்னு வரும்போது, அதுல டிசி தான் பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. எப்படி இவங்க மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சொல்றாங்களோ, அதுல வந்து ஏரோவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ். அந்த சீரிஸ் வந்து ஸ்டாண்ட் அலோனா சூப்பர் ஹீரோ மாரி இல்லாம, அவன் பேட்மேன் மாரி தான். அவனுக்கு பவர்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பில்லியனரு தொலைஞ்சு போனது தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப வருவான். அந்த இடத்துல ஒரு ஐலாண்ட்ல ஏதோ ட்ரெயின் ஆயிருப்பான். அவங்க அப்பா ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்திருப்பாரு. சீக்ரெட் ஆர்கனைசேஷன் ஏதோ ஒரு இது. அந்த மாரி இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிளாஷ் வந்துச்சு. ஃபிளாஷும் ஏரோவும் ஒரே யூனிவர்ஸ்ல தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து லெஜெண்ட்ஸ் ஆஃப் டுமாரோவா ஏதோ ஒரு இது இருக்கு. இது மாதிரி வந்து இது ஏரோவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இதே இதை வந்து மார்வலும் ட்ரை பண்ணாங்க. ஆனா மார்வல்டு வந்து அந்த அளவுக்கு பெருசா வரல சீரிஸ் டிவியில வரும்போது. அவங்க ரைட்டிங் சரியா இல்லையான்னு தெரியல. ஜெசிகா ஜோன்ஸ், அதுக்கப்புறம் பனிஷர், டேர் டெவில் இதெல்லாமே அதுதான். டேர் டெவில் கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து மத்த இதுக்கு அந்த அளவுக்கு வரல. இன்னொரு விஷயம் மார்வல் அதாவது டிஸ்னி பண்ண வேலை என்னன்னா, இதெல்லாம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல மத்த பிளாட்ஃபார்ம்ல இருந்துச்சு போல இருக்கு. ஹூலு அந்த மாதிரி இதுல. இவங்க வந்து டிஸ்னி பிளஸ ப்ரமோட் பண்ண டைம்ல அவங்க ஓன் ஓடிடி வந்ததுனால அந்தந்த ப்ரொடக்ஷனை அப்படி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டோரியில நீ பில்ட் பண்ணது அப்படி அப்படியே நின்று போச்சு. அதுவும் ஒரு காரணம் அப்படின்றாங்க. என்னாலாம் சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியல. அவ்வளோ சீரிஸ் இருக்கு. மார்வல் நான் ட்ரை பண்ணேன் நானு. சரி நம்மளும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண டேர் டெவில்லாம் பண்ணலான்னு பார்த்து ரொம்ப நிறைய இருக்கு பண்ண முடியல. அதுக்கப்புறம் லோக்கி சீரிஸ் வந்தப்ப பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். அதுவும் வந்து பண்ண முடியல. மூன் நைட்னு ஒண்ணு வந்துச்சு போல இருக்கு. மூன் நைட். வாட் இஃப் இதெல்லாம் இது எல்லாமே வந்துட்டு இந்த படங்களா இருந்த வரைக்கும் அது ரொம்ப போட்டு திணிக்கிற மாதிரி இல்லாம இருந்தது. நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுக்கான தனித்தனி சீரீஸ் அது இதுன்னு இது பண்ணி இப்போ உங்களுக்கு டயர்ட் ஆகுது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா வைக்கணுமா சொல்லிட்டு அந்த டயர்ட்னஸ் தந்துருது. இன்னொரு விஷயம் அந்த கேரக்டரை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ அவெஞ்சர்ஸ்ல வந்த வரைக்கும் புதுசா அந்த கேரக்டர் இருந்தாலும் அதுல ஒரு உங்களுக்கு என்ன சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இந்த கேரக்டரை பத்தி இது பண்ணிக்கணும்ன்ற ஒரு இது இருந்துட்டே இருந்துச்சு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா வர வர அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்றத. ஆமா. இன்னொன்னு அங்க காமிக் புக் கலாச்சாரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற இதுல அந்த பிலிம் பாக்குறவனுக்கு ஆல்ரெடி அந்த காமிக் புக் நாலேஜ் கொஞ்சம் இருந்திருக்கலாம். மேபி அவனுக்கு அது ரிலேட் ஆகலாம் இல்ல வந்து பண்ணலாம். நமக்குடைய ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இந்த படம் மூவி சீரிஸ்ன்ற பொழுது
டூ மச் இன்ஃபர்மேஷன். அத வந்து ஒரு மாரி ட்ரெயின் பண்ணிடுது நம்மளுடைய பிரெயின. ம். அதுவே வந்து அந்த ஃபிலிம் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ வந்து கெடுத்துடுது. எனக்கு இன்னொரு டவுட் தான். இப்போ வந்து இந்த சூப்பர்மேன் வெர்சஸ் பேட்மேன் இதெல்லாம் வந்துச்சுல்ல, இதுவும் வந்து ம். சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான். ஆமா. சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான். அது ஆக்சுவலி என்ன பண்ணாங்க, அந்த நோலன்ட்ட வந்து அந்த ட்ரையாலஜி முடிஞ்சிருச்சுல்ல. பேட்மேன் ம். பிகின்ஸ், அதுக்கப்புறம் வந்து டார்க் நைட் ரைசஸ் 3 இது முடிஞ்சிருச்சு அது. இதெல்லாம் ம். பேட்மேன் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்ஸ் இது. அது அப்போ வந்து இந்த யூனிவர்ஸ் பில்டிங்ன்ற கான்செப்ட் அவங்களுக்கு வரல. இந்த மார்வல் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னப்போ தான் வந்து ஆ இவன ஜாக் ஸ்னைடர் 300 அவர கூப்ட்டு ம். மேன் ஆஃப் ஸ்டீல் பண்ண வச்சாங்க. சேம் கான்செப்ட். அதாவது அவங்க நோலன் மாரி தான் ட்ரை பண்ணாங்க. பேட்மேன் படம் பேட்மேன்ற பேரே இல்லாம ஒரு பேட்மேன் படம் எடுக்க முடியும்ன்றத வந்து நோலன் ப்ரூவ் பண்ணாரு. டார்க் நைட் பண்ண மூவில. எப்படின்னா சூப்பர் ஹீரோ மூவிஸ்னாலே வந்து ஒரு மாதிரி ஃபிளாஷியா இருக்கும். கொஞ்சம் 70ஸ், 80ஸ் பேட்மேன் படம்லாம் பார்த்தீன்னு வையேன், நல்ல பிரைட் கலர்ல ஆ ரொம்ப சீஸியா இருக்க மாரி இருக்கும் அந்த படம்லாம். சூப்பர் ஹீரோ படம்னா அப்படிதான் இருக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா, ஃபன்னா, ஆ குழந்தைகள காப்பாத்திட்டு கையில பலூன் புடிச்சு குடுக்குறது, கேண்டி குடுக்குறது இந்த மாரி தான் இருக்கும். ம். நோலன் கையில எடுத்தப்ப தான் வந்து அவருக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணுன்றதுலாம் அவர் ஐடியா கிடையாது. இதெல்லாம் அவர் பணத்துக்காக தான் பண்ணாரு. அப்படி பண்றதுனால இருந்தாலும் என்னோட டச் இருக்குன்றதால ஒரு ஃபிலிம்னா அவனுடைய கேரக்டர வந்து ஆ நல்லா சொல்ற மாதிரி, அவனுடைய அட்ரிபியூட்ஸ சொல்ற மாரி, அவனோட பிளஸ், மைனஸ் அதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா அது கொண்டுட்டது கிரிப்பிங்கா இருந்தது. மூவி ஆடியன்ஸ் கிட்ட நல்லா போயிருச்சு. இப்ப இவங்களுக்கு ஒரு டைலமா வந்துருச்சு. அவங்க மூவியும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே மாரி வந்து வெகுஜனத்தையும் பண்ணிட்டு, சினிமாட்டிக் யூனிவர்ஸையும் பில்ட் பண்ணணும்னு. அப்ப என்ன பண்ணாங்க, இவர கூப்ட்டு மேன் ஆஃப் ஸ்டீல் எடுத்தாங்க. சூப்பர்மேன்ற படமே பேரே சொல்லாம சூப்பர்மேனோட இதுல. மேன் ஆஃப் ஸ்டீல்ல நெறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பேட்மேன் படம். ஆ பென் அஃப்லெக் வச்சு. ஸோ இது எடுத்துட்டு பேட்மேன் விசஸ் சூப்பர்மேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜஸ்டிஸ் லீக். அதோட இதுதான் வந்து வொண்டர் வுமன்னு, அதுக்கப்புறம் ஃபிளாஷ் இதெல்லாம். என்ன விஷயம்னா, அவன் மேன் ஆஃப் ஸ்டீல்லயே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் ஆயிருச்சு. என்னன்னா, சூப்பர்மேன் வந்து ஒரு சில விஷயம் பண்ண மாட்டாரு. ம். ஆனா இவங்க அத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நான் அந்த படத்த பார்க்கல. ஏன்னா, அப்ப நான் வெறித்தனமான மார்வெல் கன்னி. அதனால பார்க்கல. இன்னொன்னு அவர் வந்து நெறைய பொது சொத்துக்கெல்லாம் சேதம் விளைவிக்கிறது, அந்த மாரி கம்பேரிசன்ல சொல்லுவாங்கன்னா, அவெஞ்சர்ஸ் வந்து என்ன சூப்பர் ஹீரோனாலும் அவங்க ரோட்ல சண்டை போடுவாங்க, பில்டிங்ஸ்லாம் உடைச்சு இது பண்ணாலும், அதோட எஃபெக்ட்ட காட்டுவாங்க. ஸ்பைடர்மேன் அந்த ம். நோ ஹோம் கமிங் படம். அதாவது இந்த மார்வெல் இதுல ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் படத்துல வில்லன் பார்த்தோன்னா, இந்த பில்டிங்ஸ் இடிஞ்சது, இந்த ஏலியன் ஃபைட்டோட ஆஃப்டர் வேர்ட்ஸ்ல அத கிளியர் பண்ற கம்பெனி, அந்த ஏலியன் ஃபைட் இந்த சூப்பர் ஹீரோவால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அவன் பழி வாங்குறதுன்னு இருக்கும். ஜெசிகா ஜோன்ஸும் கிட்டத்தட்ட அதே மாரி கதை தான். சீரிஸ் போல இருக்கு. ஆனா டிசி அத பத்தி எதுவுமே கவலைப்படாம போட்டு பில்டிங்குள்ள பூந்து டக்கு 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 டக்குன்னு உடைச்சுட்டு போறாங்க. இந்த இதுல எந்த இதுவுமே இல்லாம இருக்கிறது. அப்புறம் சூப்பர்மேன் வந்து யாரையும் கொல்ல மாட்டார் போல இருக்கு. அதுல கொல்ற மாரி காமிச்சிருப்பாங்க போல இருக்கு. இந்த மாரி இதெல்லாம் வந்துருச்சு. அந்த பேட்மேன் வெர்சஸ் சூப்பர்மேன்லயும் கூட ஸ்டோரி லைன் ரொம்ப தின்னா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதான் ஆ 2 சண்டை அது வந்து எப்படின்னா வந்து இந்த சிவில் வார்ல பார்த்தீன்னா, அயர்ன் மேன், கேப்டன் அமெரிக்கா ஃபைட் அதுக்கு அப்படியே ஈக்குவலன்ட்டான ஒரு இது. ஆனா சிவில் வார்ல பயங்கரமான ஒரு ரீசன் இருக்கும். கேப்டன் அமெரிக்கா அவனோட ஃப்ரெண்டு பக்கி. சின்ன வயசுல இவன் ரொம்ப வீக்கா இருந்தப்போதுலேருந்து இவன் கூட நின்ன ஒருத்தன். ஆனா அவன் தான் வந்து இவங்க அயர்ன் மேனோட அப்பா, அம்மாவ கொன்னுட்டான்ற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருந்தும் கேப்டன் வந்து மறைச்சிருப்பாரு. அது இவருக்கு ரொம்ப பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். இது தெரியும்போது. ரொம்ப என்ன சொல்றது? சூப்பர் ஹீரோ படமா இல்லாம ரைட்டிங் வைஸே அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கான்ஃப்ளிக்ட் இருக்க ஒரு படம் அது. அத இவங்க கம்பீட் பண்ணணும்னு நெனைக்கும்போது, என்ன பண்ணுவாங்க, கடைசில வந்து உங்க அம்மா பேர் மார்த்தாவா? எங்க அம்மா பேரும் மார்த்தா தான். அப்ப நம்ம சண்டை போட வேணாம். அப்படின்ற மாரி சொன்னது. எக்கச்சக்க மீம்ஸ் அத வச்சு. ஸோ அதுவும் வந்து இதான் அப்புறம் வந்து டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஜாக் ஸ்னைடரோட விஷன் கொண்டு வந்து கடைசில என்னாச்சு, ஜஸ்டிஸ் லீக் வந்து பாதியில வந்து ப்ராப்ளம் ஆயிட்டு அவரு ரொம்ப டார்க்கா போயிருச்சு. இது செட் ஆகுதுன்னு சொல்லி ஸ்டுடியோவுக்கும் அவருக்கும் சண்டை வந்து அவரு கிளம்பிட்டதுக்கு அப்புறமா, அவெஞ்சர்ஸ் படத்த எடுத்து அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் எடுத்த ஜாஸ் வீடனையும் திரும்ப கூட்டிட்டு வந்து, அவர வச்சு எடுக்க வச்சு, பாதி படம் வேற டோன்லயும், கொஞ்சம் கொஞ்சம் நடுவுல வந்து கொஞ்சம் ஃபன்னி டோன்லயும் வச்சு இருக்க மாரி பண்ணி, ஓகே. அதனால தான் கடைசியா அந்த ஸ்னைடர் கட் குடுங்க, ஸ்னைடர் கட் குடுங்க அப்படின்னு ஆமா, சொல்லி ஆமா. கேட்டிருக்காங்க. அவரோட ஒரிஜினல் இது.
அதுவும் வந்து ஃபேன்ஸ்க்கு சூப்பரா இருந்துச்சு போல இருக்கு. பட் ஆனா இன்னமும் கூட அப்பீலிங்கா வரல. பெரிய இஷ்யூஸ் அந்த ம். படத்துல. ஸோ டிசியு வந்து பெருசா போல. ஸோ இப்ப வந்து இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ரொம்ப அழகான விஷயம் நான் சொன்ன மாதிரி. அந்த ம். வேர்ல்ட் பில்டிங் வந்து நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு வேர்ல்ட் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு. நெறைய விஷயம் நம்மளே யோசிச்சிருப்போம்ல. அந்த தமிழ் படமே பார்க்கும்போது நமக்கு புடிச்ச கேரக்டர்ஸ் இன்னொரு படத்துல வந்தா எப்படி இருக்கும்? ம். அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி. இப்போ பாஷா படம் பார்க்குற நீனு. பாஷா ம். படத்துல ஏதோ ஒரு விஜயகாந்த் படம் சொல்லு. வாஞ்சிநாதனா சொன்னீங்க. அவன் அந்த டைம்ல இவருக்கு பிரச்சனை இருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ்காரர் வந்து நின்னு அவர் வந்து ஆ, இறங்கிடுறாரு. ஆ, ஆ, ஆ. கரெக்ட் ம். தான். இதெல்லாம் தியேட்டர் எரப்டிங் மெட்டீரியல் ஆமா, இதெல்லாம். ஆமா. ஸோ அத இது அத வந்து வச்சு ரொம்ப தான் லோகேஷ் வந்து ஓட்டிட்டு இருந்தாரு. அ ஆமா. இல்ல நம்ம லோகேஷ்க்கு ஒரு விதத்துல நன்றி தெரிவிச்சாகணும். என்னன்னா, இன்னைக்கு வந்து எவ்வளோ சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வந்திருந்தாலும், அதற்கு பிரபலமாக்குனது லோகேஷ் தான். ம். அந்த எல்சின்ற பேர் லோகேஷ் குடுக்கலன்னு வச்சுக்கயேன், எவனோ ஃபேன் போட்டத அவன் எடுத்து அண்ணன் ம். எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டான். அது வேற விஷயம். ம். இருந்தாலும் வந்து அவன் தான் வந்து முதல்ல அது பிரபலமாக்குனது. அதுக்கப்புறம் ஓ! அதுக்கு முன்னாடி வரலன்னுலாம் வந்திருக்கு. பட் இது ஒரு விஷயமா ஒரு ட்ரெண்டிங் ஒரு டாபிக்ல கொண்டு வந்தது லோகேஷ் தான். அதனால கொஞ்சம் கிரெடிட் அதுக்கு அடிப்பேன். முன்னாடி வந்துட்டு சீக்வல்ஸ் ஒண்ணு இருக்கு. ம். அது அதோடயே முடிஞ்சிரும். ஸ்பின் ஆஃப் மாரி கூட ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதாவது கமலோட படம் கல்யாணம். அது ஆக்சுவலா வந்து சீக்வலா இருக்கு. சீக்வல். ஆ. கற்பனை கல்யாணராமன் வந்து கல்யாணராமனோட சீக்வல் தான். ஆமா. சீக்வல் தான். பஞ்சு அருணாச்சலம் அவரோட ரைட்டிங் அது. ஸோ அந்த அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனா ஒரு யூனிவர்ஸா பில்ட் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணதில்ல. இது போக சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து அந்த நம்ம நம்ம பார்த்த 90ஸ் ஏர்லி 20ஸ்ல வந்த சில படங்கள் வந்து அந்த ஒரு படத்தோட மூவி கேரக்டர் வந்து இன்னொரு படத்துல வர மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பாபா படத்துல வந்து நீலாம்பரி ஆ நீலாம்பரி வந்து சூப்பர். இவன் ம். இவன் படையப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதே மாதிரி ரஜினியோட இன்னொரு இருக்கும். பழைய படத்துல அதிசய பிறவியா something அந்த மாதிரி அந்த படத்துலயா ஆ. டவுட் இருக்கு. ஆனா அந்த அந்த மாதிரி படத்துலயும் சில ரெஃபரன்ஸ் வரும். ஆ. கமல் அதிசய படத்துலயும் இந்த பிறவில மாதிரி வந்து அவரோட ம், அதிசய பிறவில சொல்லுங்க. அதான் அவங்க வந்து அவரு இறந்து போயிட்டு எமலோகம் போயிட்டதுக்கு அப்புறம், வேற ஒரு ம். உருவ உடம்புக்குள்ள போடணுன்றதுக்காக உள்ள போய் ஒரு ஒரு உடம்பா காட்டுவாங்க. ஆ, அதுல அவங்க ஆமா. ஃபர்ஸ்ட் காட்டுற ஒரு சில இது வந்து அவரோட பழைய படங்கள்ல இருந்து வர்றதுதான். பழைய படத்தோட ம். இதுதான் காட்டுவாங்க. சோ அது அது ம். ஒரு கைண்ட் ஆஃப் அந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு சின்ன இது வச்சு ஆரம்பிச்ச மாதிரி தான் இருந்தது. இது வச்சு ஆரம்பிச்சதுன்ற மாதிரி இருந்தது. அது கரெக்ட்தான். போக சில இவரோட படமும் இருக்கு. கமலோட படங்களும் சில இதெல்லாம் இருக்கு. அதான் சொல்றேன்ல, இது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். நமக்கு வந்து ஒரு வாவ் ம். ஃபேக்டர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம். ஆமா, ஆமா, இப்போ ஆமா. அ இது எல்லா டைம்லயும் இருந்திருக்கு. இது ஒரு திங்கா எடுத்து நம்ம பண்ணது கிடையாது. வந்து பெருசா ம். இது பண்ணி பண்ணது கிடையாது. இன்னொன்னு அது வந்து ஆமா. ஒரு காமிக் ஒரு வாட் யூ சே தட் கேமியோ அப்படின்ற லெவல்ல தான் இருக்கும். ம். இப்ப ஆ, பாபால வந்து நீலாம்பரி வந்து பயங்கரமான ஹைலைட் அந்த டைம்ல அது. ஆமா. அத கண்டிப்பா அந்த சீனுக்கு யாருமே தியேட்டர்ல எதிர்பார்க்க ரெக்கார்ட் மாட்டாங்க. அது வந்து சூப்பரான ஒரு வாவ் ஃபேக்டர் அது. பட் கதைக்கு வந்து இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் பண்ணப்போ அதெல்லாம் கிடையாது போல இருக்கு. அந்த ஓ! பட்டம் வர்றது அந்த இதெல்லாம். அத ஒரு அது சில இது தூக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இத தூக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு. அது அது தூக்குனா கதையே இருக்காது. ஏன்னா, அது வந்து ஸ்டோரியோட இல்ல. விளைக்கிறதே இந்த மந்திரத்த பேஸ் பண்றது தானே. அதுல ஏதாவது ஆனா கதையே வரும். ரொம்ப ட்ரிம் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் நானு. 7 ஓகே, மந்திரத்தையும் ஓகே. இதுவா ம். இல்லாம சொல்லிட்டு. ஸோ அதனால அதான் சொல்றேன்ல, அது இம்பாக்ட் பெருசா வராது. நீ கேமியாவா இருக்க வேண்டாம். பட் ஸ்டோரியே அது ம். கோர் ஸ்டோரியே அதுலருந்து தான் வருது அப்டின்னும்போது, இவரு லோகேஷ் சொல்லியிருப்பாரு. ஆ ஓரம்போ படம். அதுக்கு ரைட்டர் தியாகராஜன் ம். குமார் ராஜா. ஆ ஆமா. இதுல வந்து அரண்ய காண்டம்ல வந்து அவன் நடந்துட்டு இருக்கும்போது 2 ஆட்டோ டப்புன்னு போகும். இந்த ஆட்டோ அவன் அந்த போகும் ஹீரோயின் கைய கிராஸ் ஆகும். புடிச்சு இழுத்து ம். நின்னு, பார்த்தா அந்த ஆட்டோல வந்து ம். பிகில் சன் ஆஃப் கன்னுட்டு இருப்பான் சொல்லிட்டு. இது ஒரு ம். அதே வேர்ல்டுக்குள்ள தான் நடக்குது இது அப்படின்றது தான். ஆமா. பட் இல்லன்னா அது ஸ்டோரியில அது அப்படியே பெரிய கன்டின்யூ இம்பார்ட்டன்ஸ் ஆயி இல்ல. சூப்பர் சூப்பர் டீலக்ஸ்லயும் வரும். ம். அதே விஷயம் அப்படியே கன்டின்யூ ஆயி சூப்பர் டீலக்ஸ்லயுமே அது மாரி தான் வரும். ரைட். ஸோ இது வந்து லோகேஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஸ்டோரி தீம் கூட எடுத்து லிங்க் பண்ணது அப்படின்னு நெனைக்கிறேன் நான். ம். இது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ் அது. இது எப்போ ம். வந்து டிராபேக் ஆகுதுன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாரி வந்து ரொம்ப ஓவர்டு பண்ணும்போது.
அண்ட் வலிய திணிக்கும்போது. ம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லியோ. லியோ. ஏன்னா அது எனக்கு ஒரு வந்து ஸ்டாண்ட் அலோனா இருந்திருந்தா அது ஓகே தான். அது வந்து ம். சம்மந்தமே இல்லாம ஒரு ஃபேமிலி பிரச்சனைக்குள்ள அந்த டத்தூரா ஃபேக்டரி இத வந்துட்டு ஆ. இவரு கொளுத்தி விடுவாரு. உடனே இவரோட காசு வந்து அவங்க வந்து இவரோட குடும்பத்த சேஃபா வச்சுக்கிட்டு அவங்க சித்தப்பா, அப்பா கிட்ட இருந்து இவங்கள ம். தள்ளி வச்சுக்கணும்ன்றது தான் இவரோட காசு. ஓகேவா? இவரு வந்துட்டு நான் வந்து போதை பொருள வந்து நான் அடியோட ஒழிச்சுட்டு, நான் வந்து இது பண்ண போறேன்றது இவரோட இதுவே கிடையாது. அந்த இடத்துல கரெக்ட். வந்து விக்ரம் கால் பண்ணி, "வாங்க நீங்களும் என்னோட இணைஞ்சுக்கங்க" அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு ஒரு மாரி சிரிப்பு தான் வந்துச்சு. ஆ அது இல்லாமலே இருந்திருக்கலாம். அந்த ஆஸ்பெக்ட் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வந்தது இருக்குல்ல, அது எனக்கு ம், ஓவரா ம், ம், துருத்திட்டு தெரியல எனக்கு. இட்ஸ் பாசிபிள். ம். ஏன்னா ஒரு ஆ, தமிழ்நாட்டுல இருந்து எனக்கு ஒரு ஆமா, ஆமா, ஆஃபீசர் ஆமா. வேணும்னு அது கேட்கிறாரு. அது இருக்கலாம். அது அ அது பெருசா தெரியாது. அ இது வந்து குவைட் அதுதானா பாசிபிள். பட் இது அந்த என்னன்னா நீ அந்த சொன்ன மாதிரி மாரி இருந்ததுன்னு வச்சுக்கங்க. ஒரு ம். நிமிஷம். அந்த மாதிரி அந்த போலீஸோட கேரக்டர் வந்துருச்சுல, அது ஓகே. ஆனா அது வந்துட்டு உங்களுக்கு அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸா தெரியாது. நம்ம இப்ப இந்த பழைய படத்துல இப்ப சொல்லிட்டு இருந்தோம்ல, நீலாம்பரி வந்த மாதிரி ஆ தான் இதுவும் பெரிய இம்பாக்ட் ஆமா. இருந்திருக்கு. நமக்கு வந்து அந்த நேரத்துல அவர பார்க்கும்போது, அப்படின்னு இருந்திருக்கும். அடுத்து பெருசா தெரியும். இதே இது லாஸ்ட்ல வந்து அந்த இவரோட காசு வந்து எது கிடையாதோ, அது வந்து இன்னொருத்தருக்கு வந்து வேற காசு இருக்கு. சோ இதனால நம்ம வந்து வில் ஜாயின் சொல்லிட்டு கூப்பிடுறது ஒரு மாரி வலுக்கட்டாயமா இவன புடிச்சு இழுசிய இழுடா இழுடான்ற மாரி இருக்கு. இப்ப இதுல பார்த்தோன்னா, மார்வெல்ல வந்து ஆ எண்ட் கேம் டர்ம்ல அவெஞ்சர்ஸ் வந்து தானோஸோட ஆர்மி ஏற்கனவே ஃபைட் பண்ணியிருக்காங்க. தானோஸ பழிவாங்கணும்னு நெனைக்கிறாங்க. கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி அவங்க கேங் வந்து கமோராவ வந்து தானோஸ் தூக்கிட்டு போயிட்டான். ஆ அவங்க கேங்ல ஒருத்தி அவள காப்பாத்தணும்னு இது பண்றாங்க. இவங்க 2 பேரோட மோட்டிவ்மே பார்த்தோம்னா, 2 பேருக்குமே வந்து தானோஸ கொல்லணும். தானோஸ வந்து டிஃபீட் பண்ணணும்ன்றது தான். ஸோ அப்ப அவங்க ம். 2 பேரும் ஒண்ணா சேர்றதுல ஒரு பர்ப்பஸ் வருது. இங்க லியோக்கு வந்து ஆர் பார்த்திபனுக்கு ஹி ஹாஸ் நோ ஃப்ரீக்கிங் எய்ம் ஆர் பர்ப்பஸ் டூ எண்ட் த டத்துரா ஆர் எனி அதர் ட்ரக் கேம். ம். அவனுக்கு என்னன்னா, இத காரணமா வச்சு தான்டா என் தங்கச்சிய கொன்னீங்க நீங்க. நான் ம். அதனால உன் சாம்ராஜ்யத்த நான் இல்லாம பண்றேன்றதோட அவனுக்கு முடிஞ்சு போச்சு. அது தவிர அத மீறி வேற எதுவும் இல்ல. மேபி இப்ப அவங்க வேற ஒரு சீக்வலோ, நீதியும் ப்ரீக்வலோ எடுத்து நீ நீதியும் இல்லா அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அ ம். இது ஒரு சீக்வலா இது ஒரு சீக்வலா எடுத்து, இல்ல ப்ரீக்வலா எடுத்து அந்த ஃபேக் ஃபிளாஷ்பேக்கு பதிலா ஒரு நல்ல டீசென்ட்டான ஃபிளாஷ்பேக்க குடுத்து, இவனுக்கு உண்மையாவே இந்த ட்ரக் எதுவும் இதுவாவாது. அதுதான் காரணம் இவன் எரிச்சதுன்ற மாரி சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணா பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு சூப்பரான ரைட்டிங் ஓகே கிட்ட இருக்கான்றது எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. கூலி பவர் ஹவுஸு. அது அவ்வளவுதான். ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அதானா அது இது மட் வந்துட்டு அது நமக்கு மட்டும் விக்ரம்ல இல்லாம பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்டா இருந்துச்சு. விக்ரம்ல ஆ, பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்டா இருந்துச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் விஜய் இதுல வரும்போதும் சரி, டில்லியோட கனெக்டும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அ அந்த இதுல கைதியில இருந்த அந்தந்த ரெஃபரன்ஸ் அங்கங்க வரும்போது சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட்ல வந்துட்டு இதோட நீட்சியா வந்துட்டு சூர்யா வந்து இதுல அதாவது ரோலெக்ஸும் வந்து இதுல ஜாயின் பண்றாரு. மாரி இருக்கும்போது அது ஒரு நல்ல இம்பாக்ட் இருந்துச்சு பயங்கரமா. ஆனா ம். அது வந்துட்டு லியோல பெருசா எதுவுமே இல்ல. ஆக்சுவலா வேற எதையும் லியோல சேர்க்கவும் முடியல. இவங்கள வந்து வலுக்கட்டாயமா சேர்க்கணுன்றதுக்காக தான் லாஸ்ட்டா அந்த கமலோட ஃபோன் கால் வச்சிருப்பாங்கல்ல எனக்கு தோணுது. இல்ல இப்ப நம்ம வேற யோசிச்சோம்னா, வேற ஏதாவது வழியிலயாவது வந்து லிங்க் பண்ணியிருக்கலாம் ம். அட்லீஸ்ட். ம். ம். ஒரு ம். தியரிலாம் போட்டிருந்தாங்க. ஆ லியோவோட தங்கச்சி தான் வந்து டில்லியோட ஒய்ஃபு அப்படின்னு ம். சொல்லிட்டு. அந்த இல்ல மாதிரி லிங்க் ஏதாவது சில வச்சிருந்தாலாவது நேரங்கள்ல ஏதோ தோணும். சில பாசிபிலிட்டி. நேரத்துல தோணும். ஆடியன்ஸ் ம். வந்துட்டு இது லோக்கிய விட நல்லாவே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு எழுதுறாங்களோன்னு தான் சில நேரத்துல தோணும். இல்ல எப்பவுமே ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆர் ரைட்டருடைய இது என்னன்னா, அவருடைய வெற்றி எதுலன்னா, ம். ஆடியன்ஸ விட ஒரு படி நீ அதிகமா யோசிக்கும்போது தான் வந்து உனக்கான அது வெற்றி வரும். ஒரு ம். த்ரில்லர் மூவியே ஏதோ ஒரு த்ரில்லர்ன்னு இல்ல. நார்மலா ஒரு மூவி எடுக்கும்போது, இந்த இடத்துல இதுதான் நடக்கும்னு நீ யோசிப்பல்ல. நம்ம யோசிப்போம்ல நம்ம. ம். 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 அது இல்லாம வேற ஒண்ணு குடுத்தா தான் வந்து அதோட சக்சஸ். நான் அத விட ம். நல்லா இருக்கணும். ம். அதுதான் விஷயம். அ அந்த இடத்துல வந்து இவரும் வந்து அதே மாரி தான் ஆடியன்ஸ் யோசிக்கிறாங்க. இவரு அது இல்லாம வேற ம். ஒண்ணு குடுத்துறாரு. என்னன்னா, ஆடியன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரி யோசிக்கிறாங்க. இவர் ரொம்ப ஆ, சாதாரணமா ஒண்ணு குடுத்துட்டாப்ல. ஆமா. ஒரு தடவ, அதுதான் 2 பிரச்சனை. தடவன்னா பரவால்ல. ஒரு படத்துல 4, 5 இடத்துல ரொம்ப ஹை மொமெண்ட் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வருதுன்னு ஆடியன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ட்டாங்க.
அதுல வந்து இல்ல பிளைனா போயிருதுன்னா பரவாயில்ல. எல்லா மொமெண்ட்டுமா அது மாரி இருந்தா என்ன பண்றதுப்பா? அந்த வகையில வந்து நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ம். நம்ம என்னதான் பிரெயின்லெஸ் கன்டென்ட்டையும் கன்சியூம் பண்ணாலும், சீரியஸான ஆளுங்க கிட்ட நம்ம சீரியஸான விஷயம் எதிர்பார்க்கிறோம். அதுவும் இருக்குல்ல. ஆமா. எல்சியூவை அடுத்து, அதுக்கு அடுத்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல வந்தது பார்த்தோம்னா வந்து, பல இடங்கள்ல அப்படி அப்படியே வர ஆரம்பிச்சுச்சு. என்னன்னா, ஆடியன்ஸ்க்கு இந்த ஹைப் புடிச்சிருக்கு. இந்த வாவ் ஃபேக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. அத கரெக்ட்டா யூஸ் பண்ணா கரெக்ட்டா வரும். இவரு பார்த்தோன்னா, ரோஹித் செட்டி இருக்கார்ல, ஹிந்தில. ஆ. அவர் வந்து சிங்கம் யூனிவர்ஸ் பண்ணாரு. ம். சிங்கம் 1, 2 எடுத்தாப்புல. அதுக்கப்புறம் ரன்வீர் சிங் வச்சு இன்னொரு படம் எடுத்தான்ல, சிம்பாவா? ம். சிம்பா, அதுல சிம்பா. எடுத்து அதுல இவரு கெஸ்ட் அப்பியரன்ஸா குடுத்திருந்தான். அப்புறம் லேடி சிங்கம். ஓகே, ஓகே. இப்படி அவரு பண்ண ம். ஆரம்பிச்சுட்டாரு. இந்த ம். சைடு என்னடான்னா, கேஜிஎஃப் யூனிவர்ஸ் பண்றாங்க அப்படின்னாங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலல்ல. இன்னும் அவங்க ரைட்டரோ, இல்ல டைரக்டரோ, இல்ல ம். அந்த படத்திலேயே கூட எனக்கு தெரியல. சலார் கேஜிஎஃப் ஆமா, யூனிவர்ஸ்ல ஆமா. இருக்கா இல்லையான்னு. ஆனா ம். பயங்கரமான ஹைப் தெரியுமா அது? ஆ ஒரு ஏதோ சைல்ட் ஆக்டரோ யாரோ பேசிட்டு இருக்கும்போது நானு, யாஷ் அங்கிள் அப்படிலாம் சொல்லலாம். "ஏய் யாஷ் அங்கிளா? ஏய் நோட் பண்ணு, நோட் பண்ணு, நோட் பண்ணு." இந்த அ ம். ரமணா படத்துல வில்லன் சொல்லுவான்ல, "டேய் டேய் டேய் பாரு பாரு பாரு." ஆமா, ஆமா. ஜூம்போ, ஜூம்போ அப்படின்றாரு. ஜூம்போ ஜூம்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு யாஷ் இருக்கான்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஹைப் ஆனேன். ம். அது இன்னும் வரல போல இருக்கு. இல்ல? ம். இல்ல. அத பத்தி எதுவும் பெருசா தெரியல. அதுக்கப்புறம் நம்ம இதுல இப்போ வடசென்னை யூனிவர்ஸ். இப்போ அடுத்து வந்து ஆ. சிம்புவ வச்சு அடுத்து வருது. அரசன். அதாவது அரசன், சிலம்பரசன். ம். ஆமா. ம். எனக்கு அரசனே வெளுத்துக்கெட்டு, வெளுத்துக்கெட்டுன்னு அரசன் சொல்றது எல்லாம் வருதா ஞாபகம். அது மட்டும் இல்லாம ம். அது வந்து இந்த அந்த காலத்துல ரஜினி வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவ படம் நடிக்க ஆரம்பிச்சப்போ, அவருடைய ஹிந்தி படத்துங்கலாம் டப் பண்ணி ம். போடுவாங்களாம். அதுல அரசன்னு ம். ஒரு படம். அத டப் ம். பண்ண ஒரு டைட்டில். அது இன்னொன்னு இந்த அதுவும் சொல்லிருந்தாங்க இந்த ராஜன் வெட்டுன அதே கத்தி தான் இவன் கையில வச்சிருக்காரு இவர் கையில. ம். அப்புறம் ஆமா. வந்து சைக்கிள் லேண்ட்ஸ்கேப்பே அதே தானண்ணா இருக்கு. ஆ, லேண்ட்ஸ்கேப்பே அதே தான் இருக்கு. அந்த டோன் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஃபர்ஸ்ட் அந்த கிளிம்ஸ் காமிச்சதுல. என்ன ம். அனிருத் மியூசிக். பட் ம். லெட்ஸ் சி. இப்ப அது மேபி ஒரு புது புது அனிருத் காம்போவா இருக்கு. இது புதுசா ஆமா. இருக்குண்ணே, இது புதுசா இருக்குன்ற மாரி இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு இவரோட வேலையா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம தானு ம். இருக்காருல்ல, ஆ, ஆ, ஆ. அவரு கமர்ஷியல் இதுக்காக ஒரு சில விஷயத்தலாம் கன்வின்ஸ் பண்ண வச்சுருவாரு. ஓகே. அசுரன்ல எக்கச்சக்க டப்பிங் இது இருக்கும். அதாவது வந்து டப்பிங்ல ம். அ பேட்ச் ஒர்க் பண்ணது, மாத்திருப்பாங்க. பேட்ச் அப் பண்ணது. ம். ஆமா. ம். ம். அது லிப் சிங்க் ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும். அது என்ன ம். இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஏன்னா இந்த டேட்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிரஷர் குடுத்து, எனக்கு தெரிஞ்சு ம். வெற்றிமாறனே கரெக்ட்டா வந்து இந்த டேட்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணணும்னு பிரஷர் பண்ண வச்ச ஒரே ப்ரொடியூசர் இவரா தான் இருந்திருப்பார் போல இருக்கு. இருந்துக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அனிருத்தோட இது வந்து இவர் தான் நெனைக்கிறேன். இன்னொன்னு ம். எனக்கு இந்த வடசென்னை யூனிவர்ஸ்ல சனா இல்லாம இருக்கிறது கொஞ்சம் ஆ, ப்ராப்ளம் கரெக்ட் தான். தான். ஏன்னா, பட் அதுல வந்து அந்த அளவுக்கு பயங்கரமான ஓஎஸ்டி நான் இப்போ வரைக்குமே வடசென்னை ஓஎஸ்டி கேட்டது. ம். தீம் மட்டும் கேட்காம மொத்த ஓஎஸ்டியுமே இருக்கும். அது அது வந்துட்டு நல்லாவே இருந்துட்டு சும்மா ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கேட்கறதுக்குமே நல்லா இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். இதுவும் ஒரு விதத்துல புதுசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அ வெற்றிமாறன் மேல இன்னமும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அவரு ஒரு நல்ல ம். ரைட்டிங் வைஸ் நல்லா பண்ணுவாரு. இன்னொன்னு தேவையான ஆள வந்து கூட வச்சுப்பாரு ரைட்டிங்ல. ம். ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். என்ன ம். அதான் அந்த அனிருத்து, அ சிம்பு இவர வச்சு பார்க்கும்போது தான் கொஞ்சம் பதட்டமா இருக்குது. லெட்ஸ் சி. இந்த பார்ப்போம், இது பார்ப்போம். வச்சு சொல்லும்போது, அரசன் வரும்போது வெற்றிமாறன் வந்து என்ஓசில எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க ம். என்ன வேணா பண்ணுங்க. உங்களுக்கு இல்லாத எந்த கேரக்டர் ஏன்னா இது எல்லாமே வந்து வடசென்னை கேரக்டர்ஸ் அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படின்னும்போது, இவரு தனுஷ் ம். என்ஓசி குடுத்துட்டாருன்னு. ஸோ தட் ஆமா. பிரிங்ஸ் அஸ் டூ த வடபுரோட புரொடக்ஷன் தானே அது. தட் பிரிங்ஸ் அஸ் டூ த டிராபேக்ஸ் ஆஃப் ஆர் சேலஞ்சஸ் ம். ஆஃப் ஹேவிங் எ பில்டிங் எ சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இன் இந்தியா. என்னன்னா, மார்வல் மாரியோ, டிசி மாரியோ ஒரு பெரிய பெரிய கம்பெனி பண்ணும்போது, அவங்க 20 படம் பண்ணாலும் 20 படத்துக்கும் அவங்க தான் ப்ரொடியூசர். அந்த ம். கேரக்டர் ரைட்ஸ், அந்த மியூசிக் ரைட்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கும். அவங்க பண்ண அதே படம் அவெஞ்சர்ஸ் இல்லாம வேற ஒரு படம் பண்றாங்க. அந்த ஃபால் கையா?
இந்த ரயன் ரெனால்ட்ஸ் வச்சு. அதுல டப்புன்னு வந்து ஒரு அவெஞ்சர்ஸ் காமியோ வரும். அவன் அந்த கேம்குள்ள இருக்குது. அந்த ஷீல்டு செலக்ட் பண்ணி ஹல்க் கை ஆஹ் வச்சு ஆஹ் ஆமா ஆமா ஆமா. அந்த ஷீல்டு ரீகே ரீகே வரும்போது கேப்டன் அமெரிக்காவோட அந்த ஒரிஜினல் கிறிஸ் எவன்ஸ் அவனும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்திருப்பான். அந்த மியூசிக் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது அவங்களுக்கு பாசிபிள் ஆகுது. ஆனா நம்ம ஊர்ல அவ்வளவு பெரிய ஸ்கேல்ல படம் ப்ரொடியூஸ் பண்ற ஆளுங்கள் ரொம்ப கம்மி. இந்த விக்ரம் படத்தப்பதான் வந்து லோகேஷ் ஒரு சேலஞ்ச் சொல்லியிருந்தாப்புல. இந்த படத்துல நடுவுல சின்னதா அவங்க அந்த டெல்லி கேட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த ஆடியோ மட்டும் தானே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஆமா பண்ணும்போது அந்த சவுண்ட் வருதுல டிடின் டின் ம் சொல்லிட்டு இந்த சவுண்ட் வரதுக்கு இவங்க வந்து கைதியோட ப்ரொடியூசர் ட்ரீம் வாரியரா அவங்க கிட்ட வந்து என்ஓசி வாங்கணும். அதோட மியூசிக் டைரக்டர் வந்து சாம் சிஎஸ் அவங்க கிட்ட வாங்கணும். ஆமா இந்த கிளியரன்ஸ் ஒரு சின்ன இதுக்கு வாங்க வேண்டியது இருக்கு. யோசிச்சு பாரு, ஒரு 4, 5 படமா பண்ற அப்படின்னா ஒரு இதுக்கும் நீ ஒரு இடத்துலயும் போய் என்ஓசி கொடுக்க வேண்டியதா இருக்கும். ம். நீ வந்து வெற்றிமாறனா இருந்து நீ தனுஷ்கிட்ட போய் கேட்டன்னா உனக்கு என்ஓசி உடனே ஃப்ரீயாக கிடைச்சிடும். ஆமா இதே நீ விக்னேஷ் சிவனாக இருந்து போய் என்ஓசி கேட்டா 9 செகண்ட் வீடியோ இருந்தாலும் பல வருஷம் இழுத்தடிக்கப்படும். So இது மாதிரி ப்ராப்ளமும் இருக்கத்தான் செய்யுது. கண்டிப்பா இது விஷயம். இன்னொன்னு, ரைட்டிங் ஸ்ட்ராங்கா இல்லாத பட்சத்தில் ரொம்ப கிமிக்கி ஆயிடும். அந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ்க்கு உண்டான மரியாதையே போயிடும். ம். இந்த வருஷம் ஆனா வந்து நிறைய இந்த மாதிரி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. எஸ்பெஷலி அரௌண்ட் த மித் அண்ட் அந்த மிஸ்டிக் ஸ்டோரிஸ் ஆர் ம். இந்த என்ன சொல்றது ஃபேபிள் ஸ்டோரிஸ்ன்றாங்கல்ல, அந்த இந்த ஆமா ஊருடைய கதைகள்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ம். நிறைய வர ஆரம்பிச்சிருக்கிறதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். என்னன்னா நம்ம கிட்ட அவ்வளோ கதைகள் இருக்கு ஊர்ல. அதை பேஸ் பண்ணி வருதுன்றது நல்ல விஷயம். காந்தாரா படம் வந்து அதான் அவங்க அந்த பஞ்சுருளி, குளிகா ம். இந்த மாதிரி அந்த அந்த தெய்வங்கள் அந்த பூதக்கோளா இதை ஆ, வச்சு அவங்க இது பண்ணி ஆமா அந்த ஸ்டோரிஸ் வச்சு பண்றாங்க. அதே மாதிரி ம். லோகா வந்து மலையாளம்ல வந்து அவங்க காலங்காலமாக அவங்க சொல்லி வர அந்த ஃபேபிள் ஸ்டோரிஸ், அந்த ஆ, கிராமத்து கதைகள். ஆமா ஸோ அந்த இது இதுலயே வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து ம், இதுல இருக்க அந்த சந்திரான்ற கேரக்டர் வந்துட்டு மத்தவங்க அதுல காட்டுற மூத்தவனா இருக்கட்டும், இந்த காத்தன் ரவீனா தாமஸோட கேரக்டர் இருக்கட்டும், இவங்க தான் வந்து ஆக்சுவலா இவளை விட ரொம்ப முக்கியமானவங்க. ரொம்ப பவர்லயும் சரி, ரொம்ப அதிகமான பவர் கொண்டவங்க இருக்க மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. So அடுத்து வந்து அதுக்குதான் இந்த படத்துல லாஸ்ட்ல வந்துட்டு அந்த சாத்தன் படத்துக்கு வந்து லீட் வச்சு முடிச்சிருப்பாங்க தொழில்நுட்பம். ம். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி வந்து ஆம், ஹனுமன் ம். ஹனுமன் அவதார் நரசிம்மா ம். நரசிம்மாவா ஹனுமா ரெண்டுமே நினைக்கிறேன். நரசிம்மா நரசிம்மா இதை பேஸ் பண்ணியும் வந்து சினிமேட்டிக் யூனிவர்ஸ் பில்ட் பண்றாங்கன்றது வந்து ஒரு நல்ல விஷயம். என்ன ம். அதான் சொல்றேன்ல, இதை வந்து அவங்க கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸா வந்து நல்லா இருக்கும். அண்ட் இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, யூ ஷுட் நோ ம். வென் டு ஸ்டாப். ம். மார்வெல்ட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம், நீ எவ்வளவு மில்க் பண்ணாலும் எந்த இடத்துல நீ நிப்பாட்டணும்னு உனக்கு தெரியணும். இல்லன்னா வந்து அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தலைவலியா தான் போய் முடியும். ம். எஸ்பெஷலி ஆடியன்ஸ். சூதுகம்ல சொல்ற மாதிரி சொதப்பிச்சுன்னா கூச்சவே படாம பின்வாங்கிடும். அவ்வளவுதான். நான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து கூலி படம் வரும்போது அந்த தியரிஸ்லாம் பார்த்துட்டு 2 ம். கண்டெய்னரு, இவனோட ம். டாட்டூ, இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு இது எல்சியூக்குள்ள வந்தா சூப்பரா இருக்குமே, இவங்க 2 ஆனா பேரும் ஃபேஸ் ஆஃப்லாம் இப்படிலாம் இருக்குமேன்னு ஒரு இப்படி சந்தோஷப்பட்டது உண்மைதான். இப்படி யோசிச்சவனுங்களை கூட விட்டுருவேன் நான். ஆனா டீடைலிங் பண்றேன்ட்டு ஒருத்தன் போட்டிருந்தான். தானத்துக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா? ம். இவருக்கு ஆமா. அமெரிக்கானுக்கு ம். அமெரிக்கன். எப்படி இருக்கீங்க அவருக்கு பண்ணிருந்தாங்க தெரியுமா? ஆ. ஆனா அதுல வந்துட்டு ஸ்மோக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பைப்பு ஸ்மோக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த புகை ம். போகும்ல, அந்த புகைய ம். வந்துட்டு இவனுங்க மேல வந்து இது வச்சு ட்ரேஸ் வச்சு இது பாருங்க, இது மாதிரி வந்து தேள் மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து நாங்க வந்து ரோலெக்ஸோட டீமு அப்படி இப்படி எல்லாம் சொன்னானுங்க. எனக்கு அவனுங்களை பார்க்கும் போதுதானா பாவமா இருக்கு. ஐயோ! ஐயோ!
ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் இது நல்ல வேளை எல்சி இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எல்சியூல வந்து 3 படம் இருக்கு. ஆக்சுவலி பழைய விக்ரமோட சேர்த்தா 4 படம். ஆ, அது ரீ ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். நம்மளுடைய வேண்டுகோள். கைதி, விக்ரம், அப்புறம் வந்து லியோ. இதுல வீக்கஸ்ட் லிங்க் லியோ தான். இவங்க வேற ஒரு படம் ஆமா எடுக்கும்போது இதுவரைக்கும் வந்தது. வேற ஒரு படம் எடுக்கும்போது அந்த லியோவை ஆக்சுவலா கரெக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி லியோ இருக்கு. லியோ 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 வந்து இது எல்சிக்குள்ள எழுதுறதுக்கு பதிலா மாஸ்டர் 2ன்னு சொல்லி எழுதிட்டு அதை எல்சிக்குள்ள ம். எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவன் குடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தவன் தான். அவன் தான் வந்து மறுபடியும் அந்த ஜூஎன்எல்ல இருக்கிறவங்க எல்லாம் குடிக்கிறாங்க இது பண்றாங்கன்னா அவங்கள ம். குடிக்க கூடாது, இது போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடாதுன்னு சொல்லிட்டு திருத்தணும்னு நினைக்கிறவன் அவன் தான். ஆமா, ஓகேவா? இவன் வந்து அப்படி போதை இருக்கும்போது யூஸ் அவனை பண்ணி தான் ம், பவானி வந்து போதை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த பசங்களை வந்து கண்ட்ரோல் பண்றான். ம், இவன் பவானி எதிர்க்கிறதுக்காக வந்து என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் வந்து அதுல தான் கை வைக்கிறான். ம். சோ ஆமா. அவனுடைய அந்த ட்ரக் இதுல தான் பண்றான். இட் would have மேட் ம். மோர் சென்ஸ். கரெக்ட். ஆமா. எல்சி இதுக்கு பதிலா லியோவுக்கு பதிலா மாஸ்டர் தான் பெர்ஃபெக்ட் ஃபிட் ஃபார் எல்சி. அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த அதுதான் இன்னொரு விஷயம் பிரச்சனை. அடுத்த இன்டர்வியூல வந்துட்டு ஒருத்தன் உட்கார்ந்துட்டு சொல்லுவான், ஏய் இதெல்லாம் அஹ் ஓகே தாங்க, ஆனா உங்க எக்ஸ்பெக்டேஷன்ல என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இல்லையா? இதுல கரெக்ட். நம்ம இப்ப இந்த 2 முகம் இருக்கு. எ- ஒரு முகம். ம், 2 முகம் இருக்கு. ம், அவங்க குடுக்குற ரூ. ம். 150 ரூ. 200 நான் வந்து வொர்த்தா வந்து பண்ணிக்குவேன். ஆஹ் 2வது உன்ன யாரு இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்றது? உன் எக்ஸ்பெக்டேஷன்ல என்னால படம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான். அந்த மாதிரிதான் 50 இருக்கு. கோடி என்ன வாங்குறல்ல, பண்றது? 50 கோடி வாங்குறல்ல, எக்ஸ்பெக்டேஷனுக்கு படம் ஆமாண்ணா. பண்ணாம அப்புறம் என்னத்துக்கு 50 கோடி வாங்குற? கரெக்ட் தான். ஆ. இது ஆனா இப்ப நம்ம படம் பேசிட்டு இருக்கோம்ல வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன. அதான் சொல்றேன்ல, இது ம், எல்சியூக்குள்ள வந்துருந்துச்சுன்னு வையேன், ம், இப்ப அதாவது 4 அவுட் ஆஃப் 4 படத்துல ஒரு படம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அப்படின்னா ம். 75% நல்லா இருக்குன்னு அர்த்தம் எல்சி இப்போ வரைக்கும். அது ஒரு ஹெல்த் கண்டிஷன். லீவ் கூட ஆமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால ஒரு 85% 80% வந்து படம் வந்து ம், எல்சியோட ஹெல்த் கண்டிஷன் எல்சி 80% நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். இத ம், கொண்டு வந்து எல்சிக்குள்ள விட்டுருந்தாங்கன்னா, ம். படத்துல வந்து அது 5 படத்துல 2 படம் மோசமா இருக்கு. அது அப்படியே 60% டவுன் ஆயிருக்கு. அண்ட் ஆமா. இதோட வீக் பிளாட் லைன்ஸ் நல்ல வேலை. ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டியுமே வந்து சிதைச்சிட்டு இருக்கும். பட் வந்து ம். இந்த 5 ஸ்டார் ஆடுல அந்த பாட்டி சொல்லுவாங்கல்ல, "ரொம்ப தேங்க்ஸ்ப்பா" நல்ல அப்படின்னு வேலை. நீ சொல்லிட்டு எதுவுமே பண்ணலன்ற மாரி ஆயிடுச்சு. அந்த மாரி ம். "ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நீ வந்து எல்சிக்குள்ள கொண்டு வராததுக்கு" அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகி இருந்து விட்டது. இப்போ பட் இவங்க ஃபேஸ் பண்ற இந்த இஷ்யூஸ் இருக்குல்லண்ணா, இப்ப நம்ம ம், சொன்னோம்ல என்ஓசி வாங்குறது. ஏன்னா வேற வேற ப்ரொடக்ஷன் இருக்கும். அதே மாரி ம், பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அ ம், இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க வந்து அவெஞ்சர்ஸ் இந்த இதுல எல்லாத்துலயும் வந்து பெரிய பரிச்சயமான ஆட்கள் போடுவாங்க. ஆனா ஒரு சில கேரக்டருக்கு வந்து புதுசா இருக்கிற கேரக்டர்லாம் போட்டிருப்பாங்க. எம்சியூல சொல்றேன். ம். புதுசா இருக்கிற கேரக்டர் போட்டிருப்பாங்க. ஆனா அதையும் மக்கள் பார்த்து, அவனையும் அந்த யூனிவர்ஸ்குள்ள அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா நம்ம ஊர் சினிமால அந்த மாரி கிடையாது. இந்த மாரி எக்ஸைட்டிங்கா இருக்கணும், இது பண்ணணும்னா ஒரு பெரிய ஹீரோ படத்துல மட்டும் தான் அவங்க எதிர்பார்க்கவும் செய்வாங்க. இப்போ வந்து கரெக்ட். எல்சிக்குள்ள ம், ஏதாவது ஒரு சின்ன சின்ன நியூலி ஃபேஸோ இல்ல வந்து இப்ப படம் பண்ணிட்டு இருக்கிறவங்களையோ வந்து உள்ள கொண்டு வந்தா அவனுக்கு பெருசா அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றது எனக்கு தோணுது. அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னா, எப்படி சொல்றது? அந்த பெரிய இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாரி நெறைய பெரிய நடிகர்கள் இருக்கிறதுனால, அவங்களோட சம்பளம் பார்க்கணும். புரொடியூசர் கண்டிப்பா எந்த ப்ரொடியூசரும் ஒத்துக்க மாட்டான். ஆனா நீங்க யோசிச்சு ஆ, பாருங்க. இப்ப வந்து எல்சியூல வந்துட்டு கமலையும் நல்லவேளை இத வந்து கூலிய வந்து எல்சிக்குள்ள சேர்க்கல. சப்போஸ் கூலிய வந்து எல்சிக்குள்ள சேர்த்திருந்து, அவங்க 3 பேரையும் வச்சு ஒரு படம் பண்ற மாரி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். ரஜினி ஒரு 200 250 250 ஆ, இவரு ஒரு 200 ஆ, 450 இவருக்கு ஒரு 150 வைங்க. ம். இதுலயே ஒரு 600, 700 கோடி சம்பளத்திலேயே போயிடும். ஆமா. அதுக்கப்புறம் அவர் லோகேஷ்க்கு 30 ஒரு 100 30 கோடி. கோடியில பட்ஜெட் பண்ணி ஆமா அவருக்கு ஒரு 100 கோடி வச்சிருவாரு. 800 கோடி ஆ, சொலையா இவங்களுக்கே போயிடும். மீதி ஒரு 30 ம். கோடியில படத்த எடுத்துட்டு வந்து இந்தாப்பா நாய்க்கின்னு நீட்டுவாங்க. ஏன்னா இந்த அப்புறம் மாரி எடுத்து வந்துட்டு அப்ப அதான் சொல்றேன். இப்ப ம், பண்ணா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அந்த கல்யாண ம். மண்டபத்துல போடுற மடக்கி போட்ட சேர் எடுத்துட்டு வந்து வச்சு, இதுதான் நவீன வந்து மிஷின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. நவீன பொணமெரிக்கும் மிஷின். அப்ப இப்படிதான் நடக்கும். அதுல 2 விஷயம் இருக்கு. நீ சொன்னது சின்ன ஆக்டர்ஸ் வந்து வந்து இப்போ ம், எடுத்த உடனே அந்த ஒரு படத்துல வந்து ஒரு ஹெவியான ஒரு வெயிட்டான கேரக்டர் வந்து காட்டணும்
அப்படின்னா அது வந்து இப்போ ரோலெக்ஸ்க்கு வந்து அவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்ததுக்கு அப்புறமா சூர்யா வந்ததுனால பில்டப்பும் பெருசா இருந்துச்சு, சூர்யாவும் பெருசா இருந்ததுனால மேட்ச் ஆச்சு. இதை அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி வேற ஒரு படத்துல அந்த கேரக்டர் வந்து நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கணும், ஆடியன்ஸ்க்கு அது பதிஞ்சிருக்கணும். அல்ல அந்த மூவி நான் சொல்றது வந்து சின்ன கேரக்டர்னு சொல்றது. ஆனா இப்போ இப்போ அடுத்து ஏதாவது ஒரு எல்சி படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ அந்த கேரக்டர் வந்து அந்த படத்துல தான் பாக்குறோம் நம்ம, புதுசா இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி இன்னொரு ஒரு படம் தான் பெட்டரா தான் இருக்கு. இவரே நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு, லோகேஷ் தான். அந்த கைதியில வர நெப்போலியனை வச்சு தனியா, இவர் போலீஸை வச்சு நெப்போலியன் கேரக்டரை வச்சு நான் தனியாலாம் நிறைய இது எழுதியிருக்கேன் அப்படிலாம் ஒரு அது கதைலாம் ஒரு சொல்லியிருக்காரு. இந்த மார்வல்ல எப்பவுமே வந்து அடுத்தடுத்த ஃபேஸ் வரும்போது ஒரு டைம் லைன் போடுவாங்க, இந்த வருஷம் இந்த படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. படம், சீரிஸ் இது எல்லாமே அதே ஃபார்மேட்ல எவனும் வந்து போட்டோஷாப் பண்ணி ஏதோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நெப்போலியன், அப்புறம் பிஜாய் அந்த பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஒரு ஆமா 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 ஆமாண்ணா. அதான் நான் சொல்றேனே, லோகேஷோட இவனுங்க நல்லா யோசிக்கிறானு, பயங்கரமா யோசிக்கிறானு. அவர் 50 கோடியை வாங்கிட்டு 5 ஸ்டார் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவனுங்க வந்து வேலையை பார்த்து கொடுக்குறானுங்க. நாளை பின்ன ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மீம்ல இருந்து எடுத்துப்பாரு. ஆக்சுவலா இப்போ இதுதான் பிளான்ல இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஃபேக் பிளாஷ்பேக்லாம் அதான் சொல்றேன். இப்போ இல்லையாடா உனக்கு? நல்ல வேலை வரல, அதனால வந்து சந்தோஷப்பட்டுப்போம். அடுத்து வந்து பென்ஸ் வரப்போகுது. பென்ஸும் வந்து எல்சியுக்குள்ள தான் இருந்தாரு. அதை வந்து லோகேஷ் வந்து டைரக்ட் பண்ணல, அவர் எழுதியிருக்காரு போல இருக்கு. அது எப்படி வருதுன்றது பார்க்கலாம். இதுதான் கடைசி வாய்ப்பு. இது வந்துச்சுன்னா எல்சியோ காப்பாத்தலாம். அடுத்தடுத்த மத்த படங்கள்ல பார்த்தோன்னா இப்ப காந்தாரா வந்து 2வது பார்ட் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. என்னன்னா அது வந்து அந்த ஓக்கலுல்ல காந்தாராவின் கடவுள்கள் அந்த எபிசோடு இப்பதான் கேட்டு முடிச்சேன். அதுல சொன்னாங்க ரிஷபோடைய ரிசர்ச் வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு. எப்போ நீ வந்து உன் சப்ஜெக்ட பத்தி ஒரு ஆழமா ஒரு டீப்பான ரிசர்ச் பண்றியோ, அத்தன்டிக்கா இருக்கும்போது கண்டிப்பா அது வந்து திரையில தெரியும். அது வந்திருக்கு. அடுத்த மத்த படங்கள்லாம் வந்து இன்னும் வந்து செகண்ட் மூவிஸ் வரல. ஸோ லோகாவோட அடுத்த படம் இன்னும் வரல நமக்கு. அதே மாதிரி வந்து மற்ற படங்களோட அந்த யூனிவர்ஸ் பில்டிங்ல இருக்க அந்த மிஸ்டிக் யூனிவர்ஸ் பில்டிங் அந்த இதுல வந்து அடுத்த படங்கள்ல வரும்போது தான் அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, ரைட்டிங் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். மின்னல் முரளி கூட இந்த மாதிரி ஒரு பிரான்சைஸ் மாதிரி ஒரு இது பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு போல இருக்கு. ஆக்சுவலா இது பேசில் ஜோசப் யூனிவர்ஸே நம்ம ஒண்ணு இது பண்ணலாம். ஏன்னா அவர் படங்கள்ல இருக்கிற கேரக்டர்ஸ் நோட் பண்ணா நமக்கு தெரியும், அதுலயுமே கொஞ்சம் சேம் கேரக்டர்ஸ். அது சொல்லியிருக்கான் அவனோட ஃபர்ஸ்ட் படம் கொஞ்ச ராமாயணம், அந்த படமும் மின்னல் முரளி ஒரே யூனிவர்ஸ் தான் அப்படின்னு ஒரே ஊரு, பக்கத்து ஊரு நடக்கிறது வந்து அந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல நடக்குது. அதையுமே நம்ம இது பண்ணலாம். அதான் சொல்றல, இது வந்து சின்ன சின்னதா அங்கங்க பறவை தூவிதான் விட்டுருக்காங்க. ஒரு வேர்ல்டா அறியப்படலை. இப்ப அயன் படத்துல கோ படத்தை வந்து அவன் இறந்திருப்பான் அந்த சிறகுகளோட விஜுவலு. மாற்றான் படத்துல வந்து அந்த போஸ்டர் இருக்கும் பேக் சைடு பேக்ரவுண்ட். இது வந்துட்டு கரெக்ட் தான். இவர் வந்துட்டு வேற மாதிரி ஒரு இது வச்சிருப்பாரு படத்துக்குள்ள வந்து இந்த இன்சைட் ஜோக்ஸ் இவர் வந்து வேற மாதிரி ஈஸ்டர் எக் இவரே திட்டிக்கிற மாதிரி. ஈஸ்டர் எக்ஸ் தான், பட் ஒரு யூனிவர்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆல. இன்னைக்கு ஆனா வந்து ட்ரெண்ட். கோ படத்துல ஒரு படத்துக்கு ரிவ்யூ கேட்டு கால் பண்ணி பேசிட்டு இருக்க மாதிரி. இது படத்தோட ஹீரோ படம் ஃபுல்லா திருடுவானா, கடைசியில வந்துட்டு கடைசியில கஸ்டம்ஸ் ஆபீசர் ஆயிடுவானா. என்ன கதை இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்கும். இது கவன் படத்துல கூட அவரு கெஸ்ட் ரோல் இதுல வாய்ஸ்ல போன் அடிச்சுப்பாரு, என்ன மேடம் அவார்டு தரேன் நீங்க தரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது நல்ல நாட் டு கேவி ஆனந்த். அதுதான் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா நம்ம இந்தியன் இதுல சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல வரும்போது? ஆமாண்ணா, முக்கியமான ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிருக்கீங்கன்னா டிவி சீரியல்ஸோட சங்கமம். இத வந்து இவங்க எல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க அவங்க. இல்ல கரெக்டா? தெரியல, எக்ஸாக்ட்டா தெரியல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு கொஞ்சம் முன்னாடியே பாத்துருக்கேன் நான் இது. அது யூனிவர்ஸ்ன்னு இருக்காது, அதாவது வந்து இந்த குடும்பம் இங்க இருக்கும் அதோட ஒரு சீரியலோட கதை அந்த மாதிரிதான். அதுக்கு பேர் தான் சங்கமம்னு வச்சு போட்டுட்டு இருக்காங்க. 3 சீரியல் ஒன்னா வச்சு இப்ப ரீசெண்டா கூட சன் டிவி சீரியல் வச்சு ஒரு இது பண்ணிருந்தாங்க. அது 3 குடும்பம்ன்றதோட அந்த 3 சீரியல்ல இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம்
ஒரு இடத்துல மீட் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு விதத்துல வந்துட்டு இந்த சீரியல்ல இருக்கிறவங்க இந்த சீரியல்ல இருக்கிறவங்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணி இவனுங்க ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எடுத்தாங்க. ஆனா இது வந்து ஆ. எல்சிக்கு அப்புறம் தானே, விக்ரமுக்கு அப்புறம் தானே அது பண்ணாங்க. ஓ! அப்படியா? சரி, சரி. ஏன்னா ஆமா ஆமா. நான் ரொம்ப நாளா பார்த்த மாரி ஒரு ஞாபகம் அது. அதனால நெனைக்கிறேன். ம். பட் இதுவும் ஒரு சூப்பர் இது. அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல தான் போடுவாங்க கரெக்ட்டா? ஒரு ம். ஆமா அ ஆமா. இல்லத்தரசிகளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இது. இல்லத்தரசிகள் ம். இல்ல. இத பத்தியே நம்ம பேசலாம்டா. சீரியல் வந்து எல்லாருக்குமான சீரியலா இருந்தது வந்து எப்போ வந்து வெறும் ஒரு ஏஜ் குரூப்க்கான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு அந்த மாரி இதுக்கான சுருக்குச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் பசங்கலாம் சித்திலாம் ரொம்ப ரெகுலரா பார்ப்பாங்க சீரியலு. ம். அடுத்த நாள் வந்து அந்த ம். கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கிளாஸ்ல. ஆமா ஆமா ஆமா. பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து. அது ம். வந்து அப்படிதான் இருந்துச்சு. அது இந்த டிரான்சிஷன் எப்போ அவங்கவங்க கன்டென்ட் பிரிஃபரன்ஸ் மாறிடுச்சு. அதுக்கேத்த மாரி அவங்களும் மாத்திக்கிட்டாங்க. அது வேற விஷயம். பட் இது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். கரெக்ட். சூப்பரான விஷயம் அது. டிவி சீரிஸ்ல பண்றது. அதான் சொல்றேன்ல, இது இது ம். சீரியல்ல வந்து இவங்க வந்து அந்த ஸ்பெஷலுக்காக பண்றாங்க. ஆமா ஆமா ஓகே. ஆமா ஆமா ஆமா. பொங்கல் ஏதாவது ஸ்பெஷல், தீபாவளி ஸ்பெஷல் இந்த சொல்லிட்டு மாதிரி பொங்கல் அதான் அதான் அந்த மாதிரி ம். ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி அத வச்சு இந்த மாதிரி சங்கமம் சொல்லிட்டு போட்டுட்டு இருப்பாங்க. அது பண்ணிட்டு பண்ணாங்கன்னா, தே போத் மேக் மனி அவ்வளோதான். ஆக்சுவலா எவரிபடி இஸ் ஹேப்பி. அதே அதே மாதிரி இப்போ வந்து மூவி ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகிறாங்களோ அதே மாதிரி சீரியல் ஆடியன்ஸும் எக்ஸைட்மெண்டோட தான் பார்த்துட்டு இருக்காங்க. 3 ம். சீரியலும் சேர்த்து ஒரே இதுல போடுறாங்க. இவங்களுக்கு என்ன இதுன்னா ஒரு ஒன் ஹவர் 1 1/2 ஹவர்ஸ்க்கு ஒன் ஹவருக்கு கண்டினியூஸா அந்த சீரியல் போடுறாங்க. ம். கம்பைன் பண்ணி அந்த 20 நிமிஷத்தை சேர்த்து அடடா! சேர்த்து 3 சீரியல். ஆ. இப்போ வந்துட்டு சும்மாவே இதுல வந்து நம்ம இந்த ஈஸ்டர் எக் 10 பேர் சொன்னீங்கல்ல. இருக்காங்கன்னா அதான் 10 பேர் இருக்காங்கன்னா, 10 பேருக்கு தனித்தனி ஜூம் க்ளோஸ் வச்சு மியூசிக் போட்டு ஓட்டாம, ஏதாவது கொஞ்சம் ம். எழுதுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படலாம். தனது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா போடுறாங்கல்ல. ம். கரெக்ட் சாரி தான். கன்டின்யூ. இப்போ இந்த ஈஸ்டர் எக்ஸ் சொல்லிருக்கீங்கல்ல, இப்போ கேவி ம். ஆனந்த் படத்துல வந்துட்டு அவருது ரிப்பீட் ஆகுது. இதே மாதிரி ம். சைலண்டா இவரோருக்கும் இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஓரம்போல இருந்து ஆரண்ய காண்டம், அப்புறம் வந்து சூப்பர் டீலக்ஸ், இது வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்டா சொல்லல வெளியில. ஆனா அது வந்து ஒரு யூனிவர்ஸ்ன்ற மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி குவிண்டின் டெரண்டினோட படமுமே வந்து ஒரே யூனிவர்ஸ்ல தான் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஆ. வந்துட்டு ரிசர்வ் டாக்ஸ்ல இருக்க அந்த வின்சென்ட் வேகா இருக்காருல்ல, ஆமா. அவரு அப்புறம் வந்துட்டு பல்ப் ஃபிக்ஷன்ல வின்சென்ட் வேகா இருப்பாரு. ம். அப்புறம் வந்து வின்சென்ட் வேகா, அப்புறம் வந்து மிஸ்டர் பிளாண்ட், இவங்க 2 பேரும் பிரதர்ஸ்ன்னு சொல்லிப்பாங்க. இது வந்து அவரே ஒரு இதுல ஆமா. சொல்லியிருக்காருன்னு அவரே நினைக்கிறேன். சொல்லியிருக்காரு. கரெக்ட். அவர் எழுதுற எல்லா ம், கேரக்டர்ஸுமே வந்து ஒரே யூனிவர்ஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ம், இது வெளிப்படையா வந்து இது ஒரு யூனிவர்ஸ் நான் இது இப்படி பில்ட் பண்றேன் அந்த மாரிலாம் சொன்னது கிடையாது. அத ம், வந்து ம், ஒரு ஈஸ்டர் எக்கா ஒண்ணு வச்சே தவிர, அது ஒரு எக்ஸைட்மென்ட் ஃபேக்டராவோ, ஒரு ப்ரமோஷனுக்காகவோ, ஒரு வாவ் ஃபேக்டருக்காகவோ அது யூஸ் பண்றது இல்ல. அது எழுதுறாரு அவ்வளவுதான். அவரு கற்பனையில வர்றது ம், அது எல்லாமே அது ஒரே உலகத்துல இருக்கு. அப்படின்றத ம், எழுதுறாரு. அது சொல்றேன்ல, இது வந்து எப்போத்துல இருந்து இருந்திருக்கு. பட் ஒரு ம். ஸ்டோரி ஃபேக்டரா அத வந்து மார்வெல் ஆ, பிரபலப்படுத்துச்சு. அதுதான் மெயின்ல வந்து அதுதான். லோகேஷ். இப்போ ஆமா. அவரோட படங்கள் எல்லாத்துலயும் இப்போ ரிசர்வ் டாக்ஸ், அப்புறம் பல்ப் ஃபிக்ஷன்ல வந்துட்டு இருக்க அந்த ஃபேமிலியை வச்சு, இப்போ கேபிட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வந்து பல்ப் ஃபிக்ஷன்லயும் வந்து வரும். பல்ப் ஃபிக்ஷன்ல யாருன்னா இந்த ஜிம்மி டிமிக்னு சொல்ற இருக்க ஆளு வந்துட்டு ரிசர்வ் ம். டாக்ஸ்ல இருக்க லாரன்ஸ் டிமிக், அந்த மிஸ்டர் ஒயிட்டோட ஃபேமிலி. அப்போ அந்த மாதிரியான இது ம். வரும். இன்னொரு இது என்னன்னா, ம். இவரோட படத்துல வந்து எல்லா ஸ்மோக்கிங் சீன் வரும்ல, அதுல காட்டுற ம். சிகரெட் வந்து ரெட் ஆப்பிள் சிகரெட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து இவர் யூனிவர்ஸ்ல இருக்கிற அப்படி ஒரு பிராண்டு கிடையாது. இவர் யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒரு பிராண்ட் அது. அது வந்து கில் ஆமா நான் பில்லு, கேள்விப்பட்டிருக்கேன். இன்குளோரியஸ் இவன் இன்குளோரியஸ் பாஸ்டர்ஸ், அப்புறம் ஹேட்ஃபுல் எயிட், ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட், இது எல்லா படத்துலயுமே வந்து அந்த சிகரெட். அதே மாரி ஒரு ஆஹ் சீரியல் கூட சொல்லியிருப்பான். அவன் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் கூட. அது கூட ஆஹ் அவங்க இதுல இருக்க வந்து ஒரு இதுதான் நெனைக்கிறேன் நானு. ஆமா. பட் ஹி அது இஸ் அ அப்சல்யூட் அப்புறம் லவர் ஆஃப் சினிமா. ஆமாண்ணா. அப்புறம் அந்த பிக் ஹகூனா பர்கர், இது ம். ம். இதுவும் ம். ஒரு ஒரு ஆ படத்துலயும் வந்து வந்திருக்கு. பல்ப் ஃபிக்ஷன்ல அத பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவாங்க. போன ஆமா. வாரமா, அதுக்கு முந்தின வாரம் வந்து பல்ப் ஃபிக்ஷன் சும்மா பார்த்துருந்தேன். ம், டேரன்டினோ வச்சு ஒரு புக் இருக்கு. ஒரு ம், ஒரு ஃபேன் மேட் புக் அவருடைய ஒர்க்க பத்தி அது இது பண்ணும்போது, சரி பல்ப் ஃபிக்ஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தேன் நானு. அது பர்கர் இது ம், வரும்போது எனக்கு திடீர்னு பர்கர் சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதுவும் வந்து அவன் ம். சொல்லும்போது, "அப்பா! மனுஷன் ஆனா செம்மையா எழுதியிருக்காப்ல." நல்லா தான் இருந்துச்சு. ம்.
நம்ம ரைட்டர்ஸ் எபிசோட்ல சொல்லியிருந்தோம்ல, டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸா இருக்கலாமா இல்ல வேற ஒருத்தர் ஆமா வேணுமான்றது. ஆமா இவர் இருந்தாலும் வந்து விதிவிலக்கு. மனுஷன் வந்து சூப்பரா எழுதிடுறான். அதுக்கப்புறம் அதையும் அப்படியும் அதாவது சொல்றதுல ஒரு பயங்கரமான ஒரு சினிமா ரசிகன். எல்லாரும் வந்து கியூட்டியா வர முடியாது. அது மதுரையின் டாரண்டினோவா இருந்தாலும் பரவால்ல. மதுரையின் டரண்டினோ இப்போ வந்து ரொம்ப மண்ணை கவிட்டு இருக்காப்ல. அது என்னன்னு தெரியல. அவருக்கு ஜிகர்தண்டா சினிமாட்டிக் யூனிவர்சிட்டி எடுக்காம இருந்தா சேர்த்தேன். ஆக்சுவலா அது எடுத்தா நல்லாதான் இருக்கும். ம். பார்ப்போம் இல்ல எப்படி கொண்டு சீக்வல் வராருன்னு சொல்லி. ஓகே தான். அதான் சொல்லல நெறைய இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த ரைட்டிங் இது வரும்போது நமக்கு தெரியும். ஒரு இது மிஸ் ம். பண்ணோம். இவரு ஷாருக் கான் பண்ணியிருக்காப்ல. அ ம். பதான் வந்து அந்த யஷ் ஸ்பை யூனிவர்ஸாமே. ஆ ஸ்பை ஆ யூனிவர்ஸ்ல ஆமா ஏதோ ஒரு ஆமா ஆமா இதுவாமே. அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன். ம். அது யஷ் ஏக் ராஜ் ஃபிலிம்ஸ்ல. ஏக்தா டைகரா ஏக்தா டைகர் அந்த அந்த எக்தா 2 3 டைகர். படத்தோட அதோட கம்பெனி நினைக்கிறேன். ஆமா. அவரு வந்து இவரு காப்பாத்துறதுக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்திருப்பாப்ல. ஸோ இந்த ம். மாரி இதெல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல விஷயம் தான் இவங்கெல்லாம் பண்ணிட்டு, நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கன்டென்ட்டா குடுத்தாங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் தான். ம். ஓவரா மில்க் பண்ணாம இருக்க வரைக்கும் சந்தோஷம். அதான் நம்ம பேசின வரைக்கும் என்னன்னா வந்து, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இது. சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்றது வந்து, ஒரு வாவ் ஃபேக்டருக்காகவும், அ ஆடியன்ஸ என்கேஜ் பண்றதுக்காகவும் நல்ல விஷயம். அது ஈஸ்டர் எக்கா இருக்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். அ ம். அடுத்து கோர் பிளாட்லயே யூஸ் ஆகும்போது, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா ஆகுது. இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபில்ம் மேக்கர் டூ மேக் ஷூர் அது ரொம்ப ஓவர்டூ பண்ணாம, அதாவது எல்லை தாண்டி போகாம, சலிப்பு தட்டாம, அதே மாரி நெறைய எக்கச்சக்க கன்டென்ட் குடுத்து போர் அடிக்காம, அத கரெக்ட்டான அளவுல வச்சு மெயின்டெயின் பண்ணாங்கன்னா நல்லாருக்கும். ம். அடுத்தடுத்து நம்ம சினிமாட்டிக் யுனிவர்சஸ் வந்து வர்றது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் தான். ஒரு சைடு வந்து ஒரே ட்ரெண்ட ஃபாலோ பண்ணிட்டு, அ ஓபி அடிக்கிற மாரி தெரிஞ்சாலுமே, அது வந்து எங்கேஜிங்கா ம். வர்ற பட்சத்துல அது நல்லா தான் இருக்கும். தமிழ் ஆமா. சினிமா தான் இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சு வச்சுச்சு. ஆனா மத்தவங்க எல்லாம் இப்ப ரொம்ப ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து நமக்கு பென்ஸ் வந்தா தான் நமக்கு தெரியும். எப்படி இருக்கு? தெரியும். எல்சியு காப்பாத்த போதா இல்லையா? இல்ல இந்த ட்ரெண்ட் ம். அப்படியே குழி தோண்டி மண்ண போட்டு மூடுமாமே! அப்படின்னு சொல்ல போறாங்களான்றது நமக்கு அப்பதான் தெரியும். அது வந்தா தான் தெரியும். பொறுத்திருந்து ஆக்சுவலா பார்க்கலாம். இது வந்து ஒரு ம். நல்ல ஓப்பன் எதுக்கான ஓப்பன்னா, அடுத்து இன்னும் கொஞ்சம் அவங்களோட கற்பனை திறமையும் சரி, புதுசான விஷயங்களையும் நம்ம பார்க்கறதுக்கான இது ஒரு நல்ல சான்ஸ் இது மாரி யூனிவர்ஸ் கிரியேட் பண்றது. அது நல்ல ஒரு சில விஷயம். நேரம் அது ஒரு சில சமயம் வந்து நம்ம கோப்பி அடிக்கிற மாரி தெரியும். ஆனா ஒரு சில இதுல வந்துட்டு நமக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் புதுசான கதைகள் வந்து கிடைக்கும். எப்பயும் ம். வர்றத விட இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கலாம். சூப்பரான பாயிண்ட் எடுத்துட்டு வந்த. என்னன்னா, இப்ப மார்வெல்ல நம்ம சொல்றோம்ல, அது எல்லா ம். படத்துக்கும் வேற வேற ரைட்டர்ஸ், வேற வேற டைரக்டர்ஸ். ம். ம். எல்லாமே ஒரே யூனிவர்ஸ்ல இருந்தாலும், கோர் பிளாட் அத ஜாயிண்ட் ஆற இடம் ஒண்ணா இருந்தாலும், அந்தந்த படத்துக்கு ம். தனித்தனி ஃப்ளேவர் இருக்கும். இப்போ பிளாக் பேந்தர் ம். படம் எடுத்தோம்னா, ரயன் கூக்லர் தான் வந்து டைரக்டரு. ரைட்டர் கூட வேற ஒரு ரைட்டரும் இருக்காங்கன்னு வையேன். பிளாக் ம். பேந்தருடைய ஸ்டைல் வேற படம் மாரி இருக்கும். இது நம்ம ஓகே. ஊர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்படின்னா, ஒரு ம். லோகேஷ் கனகராஜ் படம், ஒரு மாரி செல்வராஜ் படம், ஒரு ரஞ்சித் ம். படம், ஒரு கே.எஸ். ம். ரவிக்குமார் படம், ஒரு கார்த்திக் சுப்புராஜ் படம். இதெல்லாம் ம். ஒண்ணா ஒரே யூனிவர்சிட்டில இருந்தா எப்படி இருக்கும்? ஆ, நல்லா இருக்கும். ஆ அந்த மாதிரியான ஒரு இது என்ன அ அதே மாரி தான் பார்த்தோன்னா, பிளாக் விடோ வந்து ஒரு ஃபீமேல் டைரக்டரு. அது வேற ஒரு வியூ ம். அது. ஒரு ஸ்பை த்ரில்லர் மாரி அது. ஓகே. ஆ கேப்டன் அமெரிக்கா 2ண்ட் பார்ட்ன்றது வந்து பொலிட்டிக்கல் எஸ்பனாஜ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரியான ஒரு ஆ கான்ஸ்பிரசி அந்த மாதிரியா ம். சீக்ரெட் ஆர்கனைசேஷன் இந்த மாரியான ஒரு படம். ஸோ ம். ஒரே மாதிரி இல்லாம ஒரு யூனிவர்ஸ் பில்ட் பண்றோம்னா, அது ஒரே கேங்ஸ்டர் யூனிவர்ஸ்னா கேங்ஸ்டரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ம். அது அந்த மாதிரியும் பண்ண முடியுன்றதுக்கும் அது உங்க ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ பென்ஸ் வந்து லோகேஷ் படம் கிடையாது. வேற ஒரு படம். அவன் சொல்றான் மத்தவங்க இருக்கதும், வரப்போதுன்னு சொல்லும்போது, எனக்கு அது ஒரு சைடு எக்ஸைட்டிங்கா இருந்தாலும், இந்த பயம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. நம்ம ஓபி அடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் பார்க்கலாம். இது ஒரு நல்ல அதான் சொல்றேன்ல, நீ சொன்ன மாரி இது ஒரு நல்ல ஒரு திறவுகோல். ஒரு ஓப்பனிங் இது. நெறைய டேலண்ட்ஸ், ஆமா. நெறைய அ டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் வரதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு இதுல. ம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு நல்ல சினிமா ரசிகருக்கு நல்ல தீனி வருதா? இல்ல டயர்ட் ஆக்குறாங்களான்னு சொல்லிட்டு. ஓகே.
ஓகே. இந்த டிஸ்கஷன் நம்ம கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க வந்து எங்க Instagram பேஜ்ல ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. ஃபீட்பேக் சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா? என்ன புடிச்சிருந்துச்சு, புடிக்கல அப்படின்ற ஃபீட்பேக்க சொல்லுங்க. இன்ஸ்டா ஹேண்டில், அதுக்கப்புறம் யூடியூப் மியூசிக் இது எல்லாத்துலயுமே இருக்கு. அதுல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலயும் ஸ்பாட்டிஃபைலயும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி. ஸோ மோஸ்ட்லி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான எபிசோட்ஸ் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எங்களுக்கு வந்து இந்த இந்த டாபிக் சஜஷன் இருந்தாலும் நீங்க தரலாம். தாராளமா அதை பத்தி பேசுவோம். ஆமா. இன்னும் ஒரு வித்தியாசமான, சுவாரஸ்யமான எபிசோட்ல அ மீண்டும் இணைவோம். நான் உங்கள் புலிகேசி. என் கூட உங்கள் சூனா போனா. நன்றி, வணக்கம். இது திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி.